களிமண்ணால் செஞ்சு வச்சு கும்பிட்றீங்க, அது கும்பிடக்கூடாதுன்னு முஸ்லீம்ஸ் சொல்கிறாங்க. அது ஏன்? அப்புறம் இன்னொரு கொஸ்டின் அவங்க கேட்டாங்க, நாங்கள் கிறிஸ்டின்ஸு, நாங்கள் பிரியாணி கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நீங்கள் கொடுக்குற, ஆனால் நாங்கள் வந்து இந்து, நாங்கள் வந்து நான்வெஜ்ஜுக்கு செய்ய மாட்டோம், அதையும் ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க? நாங்கள் கொடுத்தாலும் நீங்கள் வேண்டான்னு தான் சொல்வீங்க, அது ஏன்? நீங்கள் சொல்லுங்க பன்னி கறி செய்வாங்க, நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் எங்கள் ஃபெஸ்டிவல் டேஸில். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க தர்கா வந்து இங்கே தான் இருக்குன்னு, அதையும் எடுத்து வச்சு நடத்துகிறதும் முஸ்லீம்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது தர்காங்கிற இஸ்லாத்தில் இல்லை, முஸ்லீம்கள் செய்கிறாங்கங்கிறீங்க. இதில் என்ன நம்ம விளங்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு மதத்தினுடைய சித்தாந்தம் என்ன சொல்லுதுங்கிறத சித்தாந்த நூல்கள்லேருந்து பார்க்கணும், குர்ஆன்லேருந்து பார்க்கணும், ப்ராஃபட் முகமது நபி என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும். அதில் உள்ளது தான் இஸ்லாம். முஸ்லீமாக இருந்து கொண்டு வட்டி வாங்குறவன் இருக்கிறான். முஸ்லீமாக இருந்து வட்டி வாங்கின காரணத்தினால் இஸ்லாம் வட்டி ஆதரிக்கிறாரா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். முஸ்லீமாக இருந்துக்கிட்டு விபச்சாரம் பண்ணுறவன் இருக்கிறான். முஸ்லீம்ங்கிறான், விபச்சாரம் பண்ணுறான். முஸ்லீம் விபச்சாரம் பண்ணுறான் என்பதனால் இஸ்லாம் அதை சொல்லுதுன்னு சொல்லுவோமா? இஸ்லாம் எதிர்க்குது. அவன் பேணவில்லை, அவனுக்கு மார்க்கத்தின் மீது பிடிப்பு இல்லை, முஸ்லீமாக பிறந்து விட்டான், அவன் நம்பவில்லை. முஸ்லீமுடைய தாய் தகப்பனுக்கு பிறந்தானே தவிர இஸ்லாம் என்றால் என்ன என்று உள்வாங்கி இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நம்பி இதெல்லாம் தவறு என்று வழங்கியிருந்தால் செய்ய மாட்டான். அதே மாதிரி தான் தர்காவை கும்பிட்றான்னு சொன்னால் அவன் முஸ்லீமுக்கு பிறந்திருக்கிறான், அவன் குர்ஆனை படிக்கவில்லை, நபிகள் சொன்னதை கேட்கவில்லை. அந்த மாதிரி முஸ்லீமாக இருப்போம். வரதட்சணை வாங்குறாங்க, எங்கள் மதத்தில் வரதட்சணை வாங்கக்கூடாது, நாங்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவு கடுமையான சட்டம் இருக்கிறது. ஆனாலும் முஸ்லீம் வாங்குறானா இல்லையா? வரதட்சணை வாங்கக்கூடாது இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் வந்து வரதட்சணை வாங்குறான். வரதட்சணை வாங்குறான் என்ற காரணத்தினால் இஸ்லாம் சொல்லுன்னு எடுத்துக்கிறோமா? இஸ்லாம் சொல்லவில்லை, இஸ்லாம் தடுக்குது. நாங்கள் பிரச்சாரம் பண்ணி எவ்வளோ விஷயங்களை மாற்றிருக்கிறோம். அந்த மாதிரி இஸ்லாத்தை உரிய முறையில் எடுத்து சொன்னால் மாறுவார்கள். இங்கே வந்திருக்கிற முஸ்லீம்கள் வந்து 90% தர்காவுக்கு போனவங்க தான். இன்னைக்கு யாரும் போக மாட்டாங்க. அந்த காலத்து தர்காவுக்கு நாங்கள்லாம் நடையா 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தர்காவுக்கு நடந்தே நாங்கள் யாத்திரை போயிருக்கிறோம். நானே போயிருக்கிறேன். இன்றைக்கி நான் தவறுன்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த மாற்றங்கள் இன்றைக்கி எடுத்து சொன்னோன்னு வந்து விட்டது. எடுத்து சொல்லப்படாத காரணத்தினால் முஸ்லீமில் பெயர் தாங்கிகள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை பேணாதவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது. குர்ஆனில் என்ன இருக்குது? நபி என்ன? நல்ல முஸ்லீமை பாருங்கள், தொழுகிறவன், நல்ல பண்பாடு உள்ளவன், நேர்மை, அந்த மாதிரி முஸ்லீமை பாருங்கள். அதான் சார். வணக்கம். இஸ்லாத்தில் 5 வேளை தொழுகிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்க 5 வேளை தொழுவ முடியுமா? அது சாத்தியமா? அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து தினசரி 5 வேளை தொழுவது கடமை. இந்த 5 வேளை தொழுகை என்பது வந்து ஒரு லாங் டைம் உள்ளது. 5 வேளை தொழுகைன்னு சொன்னால், உதாரணமாக நண்பகலில் தொழுகிற தொழுகைன்னு வைங்களேன். நண்பகல் தொழுகிற தொழுகை என்று சொன்னால் ஒரு 12:15 அந்த தொழுகை நேரம் ஆரம்பித்து 3:15 வரைக்கும் அந்த டைம் இருக்குது. 12:15 தொழலாம், 12:30 தொழலாம், 12:45 தொழலாம், 1 தொழலாம், 1:15 தொழலாம், 1:30 தொழலாம். அது ஒரு தொழுகைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்கிற அளவில் நீண்ட அவகாசம் முஸ்லீம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டாக பள்ளிவாசல தொழுவதற்கு பாருங்கள், அது ஒரு டைம் நிர்ணயிச்சிருப்பாங்க. அதை தவற விட்டு விட்டால் தனியான முறையில் ஒருத்தர் என்ன செய்யலாம்னு கேட்டால் 12:30 தொழாத 1 மணிக்கு தொழலாம், 1:30 தொழலாம், 2க்கு தொழலாம், 2:30 தொழலாம். இவ்வளவு நீண்ட ஒரு நேரத்தில் ஒரு தொழுகை நிறைவேற்றுவது வந்து கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி வந்து சாயந்தர தொழுகை இருப்பாங்க. 3:15 அந்த தொழுகை நாங்கள் ஆரம்பிக்கணும். 3:15 எது வரைக்கும் தொழுவலான்னு கேட்டால் சூரியன் மறைகிற வரைக்கும், ஏற்கனவே 6:15 வரைக்கும். அப்போ 3:15 தொழலாம், 3:30 தொழலாம், 3:45, 4, 4, 5, 5, 6. அப்போ ஒரு 3 ஹவர் அதுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. அந்த 3 ஹவருக்குள்ள அவர் என்ன செஞ்சுக்கலாம்? அது தொழுதுக்கலாம். சூரியன் மறைந்த பிறகு ஒரு தொழுகை இருக்கிறது. மறைந்த பிறகு உள்ள தொழுகை வந்து 80 நிமிஷம். 80 நிமிஷத்தை அவர் தொழுகிறலாம். இப்படி எல்லா தொழுகைகளுமே ஒரு செகண்ட் நிறைவேற்றணும் அப்படி சொல்லப்படலை. 5 நிமிஷத்துக்கு தொழுது ஆகணும் அப்படின்னு சொன்னாதான் எனக்கு எப்படி சாத்தியப்படும்னு கேட்கலாம். இந்த விஷயங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுத்து இந்த 3 மணி நேரத்துக்குள்ள அந்த நேரத்தை தொழுகை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு சொன்னால், இது வந்து எங்கள் மார்க்கத்தில் உள்ளது இல்லை. புரிஞ்சுக்கிற சொல்கிறேன். ஒரு தம் அடிக்கிறான்ல போய் அந்த டைம் தான் ஒரு தொழுகைக்கு வழங்குதா? சிகரெட் அடிக்கிறான்ல 3 மணி அடிக்காமல் இருப்பானே, 3 மணி நேரத்தில் போய் வெளியே போய் சிகரெட் அடிக்கிற, ஒரு சிகரெட் அடித்து முடிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குமோ அவ்வளோ நேரம் தான் ஒரு ப்ரேயருக்கு எடுக்க போகுது. அதுக்கு ஒதுக்க முடியுதுல்ல. 3 மணி நேரத்தில் 4 சிகரெட் அடிக்கிறான்னு இருக்கிறானா இல்லையா?
அப்போ மனசு வச்சோம்னு சொன்னால் அதுக்காக ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கி நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இஸ்லாமிய தொழுகை என்பது ரொம்ப ரொம்ப சின்ன கஷ்டமில்லாத வேலை. ஒரு கொஞ்ச நேரம் நிற்க வேண்டும், கொஞ்ச நேரம் குனிய வேண்டும், கொஞ்ச நேரம் நெத்தியில் வைக்க வேண்டும், பிறகு எந்திரிச்சிட வேண்டும். இப்படியான செயல்களை செஞ்சு முடிக்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகாது. 3 நிமிஷத்தில் கூட சில தொழுகைகள் காலை தொழுகைகள்லாம் சின்னதாக கூட முடிச்சுக்கிடலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 25 நிமிடம் 5 வேலை தொழுகைக்கும் சேர்த்து இந்த 25 நிமிடங்களை 20 நிமிடங்களை ஒருத்தருக்கு ஒதுக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக முடியும். இன்னும் சொல்ல போனால் இது எதுக்காக செய்யப்படுது கவனிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால், சாத்தியமானு கேட்குறத விட இந்த வணக்கத்தை ஏன் இஸ்லாம் சொல்லுகிறது. இப்போ மனிதன் என்னதான் ஒரு நேர்மையானவன் சொன்னால் கூட ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு எடுத்துருது. நான் பார்க்குறோம், ஒரு நல்ல வியாபாரியாக இருப்பான். வியாபாரியாக இருக்கும்போது ஒரு டூப்ளிகேட் விற்றா நிறைய லாபம் கிடைக்குன்னு தெரியுன்னு வைக்க, அதை வாங்கி விற்பான். ஏன் விற்கிறான்? இதில் 100 ரூபா கிடைச்சா அதில் 200 ரூபா கிடைக்கும். அப்போ அதிகமான ஆதாயம் கிடைக்கும் போது மனுஷன் தப்பு செய்கிறான், கலப்படம் செய்கிறான், பொய் சொல்கிறான், பித்தலாட்டம் பண்ணுறான், விசாரம் பண்ணுறான், பல காரியங்களை செஞ்சிடறான். அப்போ எதனால் இது செய்கிறான்னு கேட்டால், நம்மளை ஒரு கடவுள் படைத்திருக்கிறார் என்பது மறந்துடும், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது அவனை விட்டு மறந்து போய்விடுகிறது. அப்போ மனிதன் அடிக்கடி மறந்து விட்டு, இறைவனை மறந்து விட்டு போகிற காரணத்தினால தான் நம்மளை யாரும் பார்க்கலைங்கிற மாதிரி தப்பு செய்கிறான். இஸ்லாம் என்ன பண்ணுது, 5 டைம் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு போ. மத்தியானம் தொழுகிறானா அது ஒரு 3 மணி நேரத்தை நிற்கி தொழுது இறைவனை வழிபட்டு நிற்பான்ல. இப்போ தானே தொழுதுட்டு வந்திருக்கிறோம், இப்போ தானே இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கிறோம், இப்போ நம்ம கலப்படம் பண்ணுறது, இப்போ எப்படி நம்ம லஞ்சம் வாங்குறது, இப்போ எப்படி மோசடி பண்ணுறது நினைப்பான்ல. அது ஒரு 3 மணி நேரத்துக்கு இடையில் அவர் என்ன வந்தாலும் இறைவனுடைய அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அப்புறம் முஸ்லிம் இறங்கிடும், சார்ஜ் ஏறணும், மறுபடியும் போய் இன்னொரு தொழுது தானே செய்யும், மறுபடியும் சார்ஜ் ஏறும். எதுக்கு 5 டைம்ஸ் போச்சு வரோம்னு கேட்டால், 5 டைம்ஸ் கரெக்டாக போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் மோசடியே பண்ண முடியாது. உங்களால் ஏமாற்ற முடியாது, திருட முடியாது, விசாரம் பண்ண முடியாது. ஏன்? இறைவன் பார்க்குறான், தொழுவுறன்னு அதான் இருக்கும், இறைவன் பார்க்குறான், இறைவன் பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணத்தை திருப்பி 5 டைம்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு வரக்கூடிய நேரத்தில் நம்ம நல்லவனாக வாழ்வதற்கு அது உதவுகிறது. சட்டத்தை ஏமாற்றலாம், அரசாங்கத்தை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாதுன்னு நினைக்கணுமா இல்லையா? சட்டத்தை ஏமாற்றி என்ன வேணாலும் செய்யலாம், படைத்த இறைவனை ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப ஊட்டப்பட்டால் தான் அவனுக்கு நிற்கிறது. ரொம்ப பலவீனமான பேட்டரி உள்ளவனாக மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான். அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், 5 நேரம் சார்ஜ் ஏற்றிக்க, இறைவன் இருக்கிறாங்கிற ஒரு உணர்வை உண்டாக்கி கொண்டு படைப்பிட ஒரு தொழிலில் ஈடுபட்டுன்னு சொன்னால், ஒரு அரசு ஊழியராக இருக்கிறீங்க, நீங்கள் 5 நிமிஷம் ஒதுக்குற யோசிக்கணும் வைங்க, கவரில் வச்சு நீட்டம் லஞ்சம் வாங்கிடுவீங்க. ஏன்? உங்களுக்கு பயம், இறையச்சம் இல்லை. தொழுதுட்டு வந்தீங்கன்னு வைங்க, நம்ம எப்படி வாங்குறது, நம்ம வேலைக்கு தான் சம்பளம் வாங்குறோம் அரசாங்கத்திட்ட, இவன்கிட்ட எப்படி எக்ஸ்ட்ரா வாங்குற நியாயம் அப்படின்னு நினைச்சு கொடுத்துருவீங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம எல்லோரும் நல்லவனாக வாழ்வதற்கு ஒரு 25 நிமிஷம் ஒதுக்குவது உதவுமையானாலும் செஞ்சிட வேண்டியதானே. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட இதெல்லாம் நம்ம நல்லவனாவதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். நம்மை பண்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய சில நிமிடங்களை கெடுப்பதற்கு நிமிடங்களை செலவு பண்ணுறோமா இல்லையா? சினிமாவுக்கு செலவழிக்கிறோம்ல, அதில் என்ன நன்மை? ஒன்றும் கிடையாது. வெட்டி பொழுதுபோக்குறதுக்கு செலவழிக்கிறோம், அது என்ன நன்மை? ஒன்றும் கிடையாது. இப்போ நன்மையான காரியத்துக்கு சில நிமிடங்களை ஒதுக்கணும்னு மனசு வச்சால் இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, நன்மை தான் நடக்கும். மனிதன் நல்லவன், உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரும். 5 முறை தொழுது கொண்டு வந்தால் கெட்ட செயல் உள்ளவன்லாம் அந்த கெட்ட செயலிருந்து விடுபடக்கூடியவனாக மாறிடுவான், ஏமாற்ற மாட்டான், அவன் நேர்மையாக நடப்பார்கள். அதுதான் முக்கியமான காரணம். எங்கள் சமூகத்தில் நாங்கள்லாம் வரதட்சணை வாங்க மாட்டோம். டவுரி ஜமாத்தில் உள்ள ஆட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் டவுரியே வாங்க மாட்டோம், கோடி கோடியாக கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். ஏன்? புகைப்பிடிக்க மாட்டோம், புகைப்பிடிச்ச மெம்பராக கூட இருக்க முடியாது. வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். ஏன்? எங்கள் குடும்பத்தில் தான் போக மாட்டோம். இஸ்லாம் தடுத்துருக்குது. இப்படியான உணர்வு எதனால் வருது? அந்த இறைவன்ட்டு சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால் நமக்கு அந்த அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நன்மை தான் விளையுமே தவிர கேடு வராது. உங்கள் மதத்தில் ஐயா என்று சொல்லக்கூடாது. என்னை விட எனக்கு 65 வயது, என்னை விட நீங்கள் மூத்தவர் ஐயா அவர்களே. என் பெயர் வரதராஜன். நான் சென்னை அன்பின் நிலையம் மின்சாரம் எடுக்கிற துறையில் ஒரு 40 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். இங்கேயே குடியிருக்கிறேன். என்னுடைய கேள்விக்கு தயவுசெய்து யாரும் கோச்சிக்கூடாது, என்னை திட்டவும் கூடாது. நீங்களும் சரி. நான் 3 மத நூலையும் படிக்கிறேன். என் மதம் சார்ந்த கீதை, உங்கள் மதம் சார்ந்த குரான், கிறிஸ்துவ மதம் சார்ந்த பைபிள். ஐயா, கேள்வி இதுதான். ஒரு இஸ்லாமிய ஆசிரியர், ஒரு கிறிஸ்துவ ஆசிரியர், ஒரு இந்து ஆசிரியர் 8 மணி நேரம் சம்பளம் வாங்கி வயிற்று பழப்புக்காக மனிதன்
குரங்கிலிருந்து வந்தான் என்று போதித்துவிட்டு 4 மணிக்கு மேலே பள்ளிவாசலுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ இல்லை கோயிலுக்கு போயிட்டு இல்லை கிருஷ்ணர் தான் நம்மளை பிறக்க வச்சார், இல்லை அல்லாஹ் பிறக்க வச்சார், இல்லை இயேசு பிறக்க வச்சார். ஐயா, நாம், நீங்கள், நான் இந்த அரங்கத்தில் உள்ள அனைவரும் எப்படி பிறந்தோம்? டார்வின் தத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்வதா? களிமண்ணை பிடித்து வாயால் ஊதினார், உயிர் வந்தது, ஒரு எலும்பை உடைத்தார். என்னுடைய சிற்றறிவுக்கு 65 வயதில் அவர்கள் கர்ப்பம் தாங்க வேண்டும். ஒரு குடம் தண்ணியை எடுத்து ஈஸியாக இடுப்பில் வச்சுன்னு அவங்க பாட்டு நடந்து போயின்னு இருப்பாங்க. ஒரு குழந்தையை தீக்கணும். நம்மளால் ஒரே ஒரு லிட்டர் தண்ணி வச்சுன்னு போக முடியாது. இறைவன் படைப்பிலேயே நமக்கு 23, அவங்களுக்கு 24 வச்சான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி இதுதான். டார்வின் தத்துவத்தை ஒத்துக்கொண்டு நான் வீட்டுக்கு செல்வதா, இல்லை நீங்கள் சொல்லும் விளக்கத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்வதா? திருப்பி எனக்கு மைக்கு வேண்டும், உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதாவது கேள்வி தான். டார்வின் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மனிதன் வந்து குரங்கிலிருந்து பரிணாமம் அடைந்தான் அப்படின்றது சுருக்கமாக சொல்கிறது. அவர் அதை விவரித்து சொல்கிறார். எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், முதல்ல உலகத்தில் ஒரு செல் பிராணி தண்ணீர்லேருந்து உருவானுச்சு. அது ஒரு பல லட்சம் காலத்துக்கு பிறகு அது வந்து அதிக செல்களை கொண்டதாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி மீன் பறவைன்னு ஒன்றுனா ஒரு மாறி லட்சக்கணக்கான உயிரினங்களில் சில ஆயிரம் வந்து பறவையாக மாறினுச்சு, சில ஆயிரம் வந்து அப்படி வேறு மாதிரி மாறினுச்சுன்னு சொல்லி பள்ளி ஓனான் இப்படி வந்து கடைசியாக குரங்கா வந்து மனுஷ குரங்கா வந்து அந்த மனுஷ குரங்குக்கு அடுத்தபடியாக நம்ம மனுஷனாக வந்துட்டோம். இப்படி தான் மனித படைப்பு வந்திருக்கணும் என்று டார்வின் சொல்கிறார். இந்த டார்வின் சொல்கிற விஷயத்தில் அந்த காலத்தில் சொன்னார்ல, அது எதை வச்சு சொன்னார்? அறிவியல் ஆய்வை வைத்து சொன்னாராண்டா கிடையாது, ஊகத்தை வைத்தான் சொன்னார். என்ன ஊகத்தை சொல்கிறாருன்னு கேட்டால், சில உருவ ஒற்றுமை பார்க்கும்போதே குரங்குக்கு மனுஷனுக்கு இருக்குது. நம்மளை மாதிரி சேட்டை பண்ணுறது, இந்த பிடிக்கிறது, அந்த மாதிரியான தன்மைகள் வந்து குரங்கிட்டதை காண்றாரு. அதே மாதிரி சில விலங்குகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியும். அதையெல்லாம் கழுதைக்கு குதிரைக்கு இருக்குல்ல, கழுதை குதிரை மாதிரி இதில் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் புரிந்து கொண்டாரே தவிர, அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அவர் அந்த முடிவை சொல்லவே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டால், இந்த டார்வின் தத்துவம் சரியானது முதல் அலசுவோம். டார்வின் என்ன சொல்றாரு? பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஒரு உயிரினம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஏற்படுற மாற்றம் வேறு ஒன்றாக அதை மாற்றிவிடும் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய தத்துவ பிரகாரம் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்ல, ஒரு மனுஷன் அவரை வச்சுக்கிறோம், முதல்ல ஒரு மனுஷன் குரங்குலேருந்து வந்துட்டான். அந்த மாதிரியான மனிதன் குரங்கிலிருந்து இப்போது வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? பல லட்சம் ஆண்டுகள் குரங்கு, அந்த குரங்கு 5 லட்சம் வருஷம் முடிச்சிருச்சு, இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் மனுஷன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் எந்த ஒரு குரங்காவது மனுஷனை மாறுனுச்சா? அன்னைக்கே மாறும்போது லட்சக்கணக்கான ஆண்டு, அதை விட தாண்டிட்டோம். அன்னைக்கு அதுக்கு மேம்பட்ட லட்சக்கணக்கான ஆண்டுகளை அந்த குரங்குகள் கடந்திருக்கும் பொழுது நமக்கு தெரிந்து உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையாவது வரலாற்றில் இது குரங்காக இருந்து மனிதனாக மாறியதுன்னு வந்திருக்கா? பரிணாமம் முடியக்கூடாது. பரிணாமம் என்றாலே ஒன்று வந்துட்டு போயிட்டு இருக்கணும். அது முடிச்சு வச்சவன் யார்? அப்ப ஏன் முடிஞ்சிச்சு? அப்ப பரிணாமம் உண்மையாக இருந்தால் இன்றைக்கும் அது வந்து கொண்டே இருக்கணும். இதுக்கு டார்வினிஸ்ட்கிட்ட கேட்டால் பதிலே கிடையாது, ஒழுங்கான பதில் இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டால், சரி வந்துருச்சுல, மனுஷனை மாறிட்டோம், மனுஷனை மாறிட்டோம்ல, நம்ம ஏன் வேற ஒன்று மாறல? எத்தனை லட்சம் ஆண்டுகளை கடந்து மனிதனாக இருக்கிறோமே, மனிதனுக்கு மேம்பட்ட இன்னொன்றாக மாறணுமா இல்லையா? நம்ம மனித வரலாற்றை படித்ததுலேருந்து மனுஷனாக தான் இருந்துகிட்டு இருக்கேமே தவிர குரங்கு மனிதனாக மாற முடியுமே. ஆனால் மனிதன் ஏன் வேற ஒன்றாக இன்னும் மாறவில்லை? எத்தனை லட்சம் வருஷம் அப்படித்தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். பல லட்சம் ஆண்டுகளுடைய எலும்புகளை கண்டுபிடிக்கிறான், மனுஷ எலும்புகளை. அதுவும் இது ஒரே சைஸ், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, சேம் அப்படித்தானே இருக்கிறோம், எந்த மாற்றமும் காணாம. அப்போ லட்சம் வருஷங்களை கடந்த பிறகு மனிதன் மனிதனாகவே இருக்கிறானே தவிர வேற ஒன்றாக மாறவில்லை அப்படின்னு பார்த்தா இந்த தத்துவம் வந்து ஏற்கத்தக்கதாக இல்லை. அவர் என்ன காரணம் சொல்றாருன்னு கேட்டால், 1-2 சொல்லுவார், கேட்க நல்லா இருக்கும். இந்த ஒட்டை சிவிங்கி இருக்குல்ல, ஒட்டை சிவிங்கி கழுத்து பெருசாக இருக்கும், ஏன்டா பெருசாக போச்சுன்னு ஒரு காரணம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அது உயரமான இடத்தில் அது குதிரை மாதிரி இருந்துச்சான், உயரமான இடத்தில் அதுக்கு அதனுடைய உணவுகள் இருந்தது, அப்படி எட்டி எட்டி முயற்சி பண்ணிச்சான் அதை அடைவதற்காக வேண்டி. அப்படி முயற்சி பண்ணும் பொழுது
அதனுடைய சந்ததிக்கு ஒரு மயிர் அளவுக்கு கழுத்து நீண்டது. அது முயற்சி பண்ணதுனால அதனுடைய சந்ததிக்கு 2 மயிர் அளவுக்கு கழுத்து நீண்டது. இப்படியே லட்சோப வருஷங்கள் ஆன பிறகு இவ்வளவு பெருசா வந்துருச்சுங்க. அதை மேலே உள்ளதை அடைவதற்கு முயற்சி பண்ணும் பொழுது அதனுடைய தாக்கம் அதனுடைய சந்ததிகளுக்கு வந்து விட்டது. இதுதான் அதனுடைய தத்துவம். அப்போனா இப்போ எல்லாத்தையும் சொல்லணும். இதுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ கங்காருக்கு வயிற்றுல பையன் வந்துச்சு. எதுக்கு முக்கிய அது பை உண்டானுச்சு? கங்காரு இருக்குல்ல, கங்காருன்னு ஒரு பிராணி இருக்குல்லங்க, அது குட்டியை போட்டோன்னு பைக்குள்ள வச்சுக்கணும். வயிற்றுக்குள்ள ஒரு பை இருக்கு, வெளியில் தெரியும் தலைவன் நீண்டிட்டு இருக்கும். அந்த பையை உண்டானதுக்கு தத்துவத்தை உங்களால் சொல்ல முடியுமா? யானையை மூக்கு நீண்டு வந்துச்சு. எதை முகர்வதற்காக மூக்கு நீட்ட வேண்டி இருக்குமா? தொடுவதற்கு தான் நீட்ட வேண்டி இருக்கும். முகர்ந்து பார்க்கறதுக்கு அதுவாக வந்துடும். அப்போ உயரமான இடத்தில் வாசம் இருந்தது, அதை முகர்ந்து பார்ப்பதற்கு நீட்டி பார்த்து சொல்லுவீங்களா அதுக்கு? அப்போ யானையுடைய தும்பிக்கை ஏன் நின்றுச்சு? அப்போ ஒட்டைச்சிவிங்கி கழுத்து மட்டும் நின்று இருக்கக்கூடாது, காற்று உள்ள எல்லா பிராணிகளும் நின்று இருக்கணும். அது ஒட்டைச்சிவிங்கி நின்று குதிரைக்கு நீள காணா, கழுதைக்கு நீள காணா. அதுக்கு உயரத்திலான அதனுடைய மரங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. கழுதைக்கு ஏற்ற அளவில் தான் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குதா? அப்போ எல்லா கழுதையும் இப்படி இருக்கணும், எல்லா குதிரையும் இப்படி இருக்கணும். இப்படி ஒரு லாஜிக் இல்லாமல் அவர் சொல்கிறார். கிராஃபிக்கில் படம் போட்டு காட்டி இப்படி வந்த மாதிரி காட்டுறாங்க. இதை நீங்கள் விளைவிக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த காலத்தில் டார்வின் சொன்னார் அறிவியல் இல்லாத காலம். இந்த காலத்தில் அறிவியல் காலத்தில் வாழ்கிறோமா இல்லையா? இந்த காலத்தில் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒன்றிலிருந்து ஒன்று வருவதாக இருந்தால், உதாரணம் ஒரு தாய் தகப்பனுக்கு 2 பிள்ளை பிறக்கிறாங்க. பிறந்தாங்கன்னு சொன்னால் மரபணு மற்ற விஷயங்கள்லாம் பெரும்பாலும் ஒத்து இருக்கும். இவங்க 2 பேரும் வச்சு ஒத்து பார்த்து அண்ணன் தம்பி தான் கண்டுபிடிப்பாங்க. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து இருக்கும், அண்ணனும் தம்பிக்கு மத்தியில் ஒத்து இருக்கும். மரபணுக்கள்லாம் நெருக்கி இருக்கும், வித்தியாசம் இருக்கும், நெருக்கமாக இருக்கும். இன்னொருத்தனுடைய மகனுக்கும் மகனுக்கு எடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் பெரிய வித்தியாசம் இருக்கும். என் 2 மகனுக்குள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் குறைவாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. இப்போ குரங்கு எடுத்துக்குவோம். குரங்குடைய மரபணு எடுத்து ஆய்வில் வைங்க, மனுஷனுடைய மரபணு எடுத்து வைங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்குதா, பல்லாயிரம் ஸ்டேஜ் தாண்டி நிற்குதா? குரங்கிலிருந்து நான் வந்தேன்னு சொன்னால், குரங்கு 98 இருந்தால் நான் 99 இருக்கணும். உதாரணத்துக்கு கணக்கு சொல்கிறேன். குரங்கு 98 இருக்குன்னு வைங்க, நான் 99 இருந்தால் அது ஒரு ஸ்டேஜ் கூட இருக்குது, அதில் நான் வந்திருக்கணும்னு சொல்லலாம். நான் 99 இருந்தால் 2ல் இருந்தால் அதனுடைய மரபணுடைய நம்பர் 2ஆக இருக்குது, என்னுடைய மரபணு 99 இருக்குன்னு சொன்னால் அதிலிருந்து நான் அப்படி வந்திருப்பேன். அதிலிருந்து நான் வந்திருந்தேனே, ஆனால் அதற்கு நெருக்கமான மரபணு தானே எனக்கு இருக்கணும் இல்லையே. குரங்கு ஆய்வு பண்ணிட்டானே, குரங்கையும் மனுஷனையும் ஆய்வு பண்ணி பார்த்தான்னு சொன்னால் மனுஷனுக்கு நெருக்கமாக இல்லை. ரத்த மூலக்கூறு எடுத்துக்கிடுவோம். குரங்கு ரத்தத்தை மனுஷ ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுங்க. மனித ரத்தத்துக்கு நெருக்கமானது குரங்கு ரத்தம் இருக்கணுமா இல்லையா? இருக்குதா? கோழி ரத்தத்துக்கு மனுஷனுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கோ அதே டிஃப்ரெண்ட் குரங்குக்கு மனுஷனுக்கு இருக்கிறது. அப்போ நம்ம அந்த குரங்கிலிருந்து நம்ம வந்திருந்தோமே, ஆனால் குரங்குடைய ரத்தமும் மனிதனுடைய ரத்தமும் நெருக்கத்தில் இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். ஆனால் விஞ்ஞானிகள் இப்போ ஆய்வு என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு ஆராய்ச்சி பண்ணுறான். இப்போ ரத்த தானம்லாம் தேவைப்படுது. ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய கற்பல் பிரசவிக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ரத்தம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அப்போ கேன்சர் வரும்போது நிறைய ரத்தம் ஏற்ற வேண்டி இருக்கிறது. அப்போ அதுக்காக வேண்டி ரத்த தானம் கொடுப்பவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அதுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு கேட்டால், மிருகத்துடைய ரத்தத்தை ஏற்ற முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படி முடிவு பண்ணிட்டானா நம்மளுக்கு தேட தேவையில்லை, ரத்தத்துக்கு அடைய தேவையில்லை, வேண்டிய தேவையில்லை, மாட்டை பிடிச்சி கட்டி வச்சிட வேண்டியதுதான், உறிஞ்சி எடுத்துக்கிற வேண்டியதுதான், ஃப்ரெஷ் ரத்தமாயிரும். இப்படி ஏதாவது சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லா உயிரினங்களுடைய ரத்தத்தை, பெரிய பெரிய உயிரினங்கள், அது சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் பத்தாது, முயல் அது மாதிரிலாம் விட்டுறான், பெரிய பெரிய உயிரினம் ஆட்டுக்கு மேலே உள்ள சைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறோம். இந்த ரத்தம் மனுஷனுக்கு சூட் ஆகுமாண்டு ஒவ்வொரு ரத்தத்தையா எடுத்துகிட்டு வர்றான். எதுவுமே மனுஷனுக்கு நெருக்கமாக இருக்க மாட்டேங்குது. பன்றி ரத்தம் இருக்குல்ல, பன்றி, அதை ஆய்வு பண்ணுறான். மனுஷ ரத்தத்துக்கு தொட்டுக்கிட்டு நிற்கிது. சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. மனிதனுடைய ரத்தத்திற்கும் பன்றியுடைய ரத்தத்துக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு சிறிய அளவில் இருக்கிறது. அதை சரி பண்ணுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கான். சரி பண்ணிட்டான்னு சொன்னால் இனிமேல் பன்றி ரத்தம் மனுஷனுக்கு ஏற்றப்படும், மனுஷ ரத்தத்துக்கு நம்ம காத்திருக்க தேவையில்லை என்கிற அளவுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கான். குரங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 8 முடியாத வித்தியாசம் குரங்கு ரத்தத்துக்கு மனுஷ ரத்தத்துக்கு. அதிலிருந்து நான் வந்தேன் என்று சொன்னால் அந்த ரத்தம் எனக்கு நெருக்கமாக இருக்கணும். சயின்ஸில் ப்ரூவ் பண்ணிவிட்டான குரங்கு ரத்தமும் மனித ரத்தத்துக்கும் குரங்கு மரபணுக்கும் மனிதனுடைய மரபணுக்கும் மத்தியில் பெரிய வேறுபாடு இருக்கிறது. கண்டிப்பாக அதிலிருந்து வந்திருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு ஆராய்ச்சி பண்ணுறான். ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ஃபெயிலியர்லாம் ஆகுது.
இது கண் தானத்தை பற்றி ஐயா கேட்டார். ஒரு கண்ணு ஒரு ஆள் வச்சுக்கலாம், ஹார்ட்டை வைக்க முடியுமா? கண்ணாவது செத்த பிறகு கொஞ்சம் நேரம் உயிரோடு இருக்கும், எடுத்து கொண்டே வச்சுக்கலாம். ஹார்ட்டுங்கிற செத்தவங்க, அது செத்தவங்கன்னா மற்றெல்லாம் சாவுது, அதை எடுத்து யூஸ் பண்ண இயலாது. அப்போ ஒருத்தர் ஹார்ட் ஃபெயிலியர் ஆனது வேற ஒரு ஹார்ட்டை வச்சோண்டு வைங்க, அது எவ்வளோ பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிருகத்தினுடைய இதயத்தை எடுத்து மனுஷன் வைக்க முடியுமா ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படி பண்ணினால் எவ்வளோ பெரிய ஹார்ட் அட்டாக் ஆப்ரேஷன் எல்லாரும் விட்டு போயிடும். பைபாஸ்லாம் நம்ம தேவை கிடையாது, தூக்கி எரிஞ்சா வேற எதுவும் வச்சிட வேண்டியதான். இந்த இதயத்துக்கு எரிய வேண்டியது வேற இதயத்துக்கு உள்ள வச்சிட வேண்டியது. அந்த மாதிரி ஃபேஸ் மேக்கர் கருவி வைக்கிறான்ல, கருவிலாம் தேவைப்படாது, நம்ம இதயத்தையே வச்சு போடலாம். அப்போ இதே அளவுக்கு பம்ப் பண்ணக்கூடிய இதே மாதிரி செயல்படக்கூடிய இதயம் எதுக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா குரங்கு எடுக்கிறான். அந்த இது ஒரு கைக்கு பம்ப் பண்ண கூட பத்தாது. குரங்குடைய இதயத்தை கொண்டே வச்சா முழு உடலுக்கும் பம்ப் பண்ணுற அளவுக்குரிய பவரில் அந்த குரங்கு இதயம் இருக்கவில்லை. அப்போ அதில் நான் அப்படி வந்திருப்பேன். மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணால் பன்றி எப்படி இருக்குங்கிறான். பன்றி ஆராய்ச்சி பண்ணுகிறான். மனித ரத்தத்தினுடைய துடிப்பு, பம்பிங்கி, வேகம், அது அந்த தன்மை எல்லாமே சின்ன வித்தியாசத்தில் குறைவாக இருக்குது பன்றிக்கு. அப்படின்னா பன்றிலேருந்து வந்தானோட சொல்லு, குரங்குலேருந்து வந்து சொல்லுவதை விட விஞ்ஞானப்படி பார்த்தீங்கன்னா பன்றிக்கு தான் மனுஷன் நெருக்கமாக இருக்கானே தவிர குரங்குக்கு நெருக்கமாகவே இல்லை. அது ஒன்று இப்போ கண்டுபிடிச்சுக்கிட்டான். அப்போ இதெல்லாம் நம்ம எதை காட்டுகிறது? இது மனிதன் குரங்கிலிருந்து வரவே இல்லை என்பதற்கு பெரிய சான்றாக இருக்குது, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இன்னும் சொல்ல போனால் இப்போ மரபணு, ஜீனோம்னு மரபணுவை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி மனிதனுடைய மரபணுக்கள் எழுதப்பட்டிருக்குங்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டான். அப்போ இந்த மரபணு ஆராய்ச்சியில் இறங்கி இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு விடுற செய்தி என்னவென்று சொன்னால், உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும், அவன் தமிழ, அரபியன், இந்தியன், எந்த நாடு மொழி எல்லாரும் எடுத்துக்கங்க, அத்தனை பேருமே ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தான். மரபணு ஆராய்ச்சி இதை இந்தியாவுடைய பத்திரிகையில் ஜீனோம்னு போட்டு தலைப்புல தனி சிறப்பு இதில் வெளியிட்டு இருந்தாங்க. அதில் முழு விவரங்கள் ஆதாரத்தோடு நினைச்சிருந்தாங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த மரபணு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து தான் அத்தனை பேரும் பிறந்தார்கள். டார்வின் தத்துவப்படி ஒரு குரங்கிலிருந்து அத்தனை பேரும் பிறக்கலை. ஒரு கட்டத்தில் லட்சம் குரங்குகள் மனுஷனை மாறி போச்சு, அதுலேருந்து பிறந்தவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னு கேட்டால், ஜீனோம் என்ற மரபணு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அனைவருடைய தாயும் ஒன்று. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் அந்த அம்மா தான், இந்துவாக இருந்தால் அந்த அம்மா தான், கிறிஸ்தவனாக இருந்தால் அந்த அம்மா தான். அப்போன்னு ஒன்று வந்துடுறதில்ல, அம்மாவை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் இஸ்லாமாக தான் சொல்லுது, உங்களை எல்லாம் ஒரு ஜோடியை தான் நாம் படைத்தோம், அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் நீங்கள் பல்கி பெறுகிறீர்கள் என்று குர்ஆனில் வசனமே இருக்குது. அதை நிரூபிக்கிற விதமாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறான், இது ஒரு தாய்க்கு தான் அத்தனை பேர் பிறந்திருக்கீங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? டார்வின் அந்த காலத்தில் இருக்க ஊகத்தை கொண்டு சொல்லிட்டு போயிட்டான். அறிவியல் காலத்தில் நிற்காது, இந்த ரத்தம் மரபணு இதெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் தூக்கி போத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் நிற்குமான்னு கேட்டால் அது நிற்கவே நிற்காது, அது ஏற்கனவே எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை விளைக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், இது எதுக்காக தூக்கி பிடிச்சாங்க தெரியுமா? நாத்திகர்களுடைய ஆதிக்கம் ஒரு இடத்துல கூடுதலாக இருந்துச்சு. அதாவது கம்யூனிஸ்டுகள், சைனா, ரஷ்யான்னு சோவியத்லாம் இருக்குல்ல, கல்வியில் அவங்க கையில் தான் ஆதிக்கங்கள் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த மாதிரி அறிவியல் பாடப்புத்தகங்கள் அவங்க வழியாகத்தான் நிறைய வெளியிடப்பட்டது. அதுக்காக அந்த அரசாங்கம் கோடிக்கணக்கான ரூபாய்கள், ஏன்னா கடவுள் மறுப்புக்கு உதவுங்கிறதுக்காக வேண்டி. எதுக்காக வேண்டி? கடவுள் படைச்சான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்லி விட்டு போயிடுவோம். அப்படிங்கிற கடவுளை மறுப்பதற்கு உதவும் என்பதற்காக வேண்டிய இந்த தத்துவத்தை கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்த சைனாவும் ரஷ்யாவும், சோவியத் யூனியன் பல நாடுகள் சேர்ந்து, இப்போ ரஷ்யாவை உடைஞ்சிருச்சு. அப்போ சோவியத் யூனியனும் சேர்ந்து புத்தகங்களை வெளியிட்டு அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போன காரணத்தினால் இந்த டார்வினிசம் பரவியதை தவிர, இரும்பு திரை போட்டு ஆட்சி செஞ்சு உலகத்தில் அதிக மக்கள் சைனாவில் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மக்கள், 200 கோடி மக்கள் அங்கே இருக்கலாம். அவ்வளோ பேர் அந்த கருத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னா சட்டம் போட்டு, சோவியத் யூனியனில் அதில் பாதி பேர் இருக்கிறான். அவ்வளோ பேர் உலகத்தினுடைய பாதி ஜனத்தொகைக்கு அந்த கருத்தை பவரை வச்சு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய தாக்கம் இந்தியாவில் கம்யூனிஸ்டில் இருக்கிறாங்க. இங்கே உலகம் பூரா அந்த கம்யூனிஸ்ட் தானே பரவுகிறது. அவங்களோட சேர்ந்து டார்வினும் சேர்ந்து நினைஞ்சாரு. அவங்க முதல்ல சவாரி செஞ்சு வந்த காரணத்தினால் அது ஒரு பெரிய அறிவியல் மாதிரி மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சே தவிர, உண்மையில் சிந்திச்சு பார்த்தா அதுவும் நிற்காது. இது டார்வினை குரங்குலேருந்து வந்தாங்க ஒத்து கொண்டாலும் இவங்களால் கடவுளை மறுக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால், ஒரு செல் வந்துச்சுங்கிறீங்களா ஆரம்பத்தில், அந்த ஒரு செல் யார் படைச்சா? மனுஷனை படைச்சான்னு சொன்னால் அவனுக்கு உறுத்துதுங்கிறீங்களே. சரி, மனுஷனை படைக்கலை. முதல்ல தண்ணீரில் ஒரு செல் உருவானது.
ஒரு செல் உயிரினம் உருவானதுங்கிறீங்க. அந்த ஒரு செல் ஒன்று எப்படி உருவாகும்? தண்ணியில் உண்மை இல்லையே. ஒரு செல் உயிரினம் உருவானதுன்னு சொன்னாலே ஒரு படைப்பாளி இருக்கிறானுங்க, படைப்பாளி படைத்திருக்கிறான் அப்படின்னு வருமா இல்லையா? அதை கூட சிந்திக்காம சொல்லுகிறார்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், இப்போ கடவுள் படைச்சார், கடவுள் இருந்தார்னு சொன்னால் தான் கடவுள் படைத்த மேட்ரு வரும். கடவுள் இருக்கிறாராங்கிற நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கடவுள் படைத்தார் என்பது ஈஸியாக நிரூபணமாகிடும். கடவுள் இருக்காரா இல்லையா? இப்போ விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணுறோம். அந்த காலத்தில் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லிட்டு இருந்தான். இந்த உலகம் எப்படி உருவானது என்பதற்கு இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை என்னன்னு கேட்டால் பெருவெடிப்பு கொள்கை. இப்போது உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை எது? பெருவெடிப்பு கொள்கையினால பெருவெடிப்பு என்னதான், திடீர்னு ஒரு நாள் ஒரு அணு வெடித்தது. வெடித்த உடனே அப்படி விரிவடைந்து கொண்டே போனது. தூள் தூளாக செதறித்தான் அது பூமி சொல்லி எல்லாம் உண்டானதுங்கிறாங்க. இப்போ இந்த பூமி உண்டானது எப்போவா? கடுகை விட லட்சத்தில் ஒரு பங்கு இருக்குமா அணு. அந்த அணு வெடிச்சதான் அது உள்ளக்கத்தான் இந்த பூமி இருந்துச்சான், அது உள்ளக்கத்தான் இந்த சூரியனும் இருந்துச்சான், அது உள்ளதான் சந்திரனும் இருந்துச்சான், அது உள்ளதான் நவகிரகங்களும் இருந்துச்சான், இந்த கேலக்சிக்கு வெளியே உள்ள கேலக்சியும் அதுதான் இருந்துச்சான். கோடான நட்சத்திரங்கள்லாம், அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்ம சூரியனோட பெருசு, அப்படியான நட்சத்திரங்கள்லாம் அதுக்குள்ள தான் இருந்துச்சான். இது வெட்டிச்ச உடனே கிளம்பு சக்தி வெளிப்பட்டு அதுலேருந்து தூசிமயமாகி புழுதிமயமாகி அங்கங்கே ஒன்று ஒன்றா உருண்டு இதெல்லாம் உண்டானுச்சுக்கிறான். இதை சொல்லிவிட்டு இந்த விஞ்ஞானி சொல்கிறான், இப்படித்தான் உண்டானது, அணு வெடிக்கும் பொழுது பெரிய ஆற்றல் வெளிப்படுது, ஆனால் அது எப்படிங்கிற என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் இப்படி அதில் இருந்துச்சுங்கிற பதில் இல்லை தான். அதான் இந்த இவ்வளோ அதுக்குள்ளே இருந்துச்சு நடத்தும் தானே. இந்த அணுவுக்குள்ளே நீங்கள் ஒரு கடுகை எடுத்துக்கிட்டு இந்த கடுகுக்குள்ளே தான் இந்த மண்டபம் இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? இந்த மண்டபத்தை காட்டி இந்த மண்டபம் அந்த கடுகுக்குள்ள லூசுன்றீங்க. அவன் அதை விட பெரிய விஷயத்தை சொல்கிறான். இந்த கடுகுக்குள்ள மண்டபம் இருக்குங்கிற லூசுன்றீங்கல்ல. விஞ்ஞானி என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு அணுவுக்குள்ளே அம்புட்டு இருந்துச்சுங்கிறான். இந்த பூமியே இருந்துச்சு, சூரியன் இருந்துச்சு, செவ்வாய் சுக்கிரன் வியாழன் புதன் எல்லாமே அதுக்குள்ளே இருந்ததுங்கிறான். இந்த அண்ட சராசரம் அதுக்குள்ளே இருந்தது, ஒரு வெடிச்சவன் அப்படி உண்டாயிருச்சுங்கிறான். அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் விஞ்ஞானிகள்லாம் கடவுளை ஏற்றுக்கிற கூடாதுக்காக வேண்டி இதுக்குரிய ஆன்சர் தெரியவில்லை. ஏன்டா தெரியல? ஒரு சூப்பர் பவர் இருந்து ஆட்டி வைக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு விஷயம். ஏன் தெரியல? இல்லாததுல ஒன்று உண்டான என்ன அர்த்தம்? இதில் உள்ள அளவுக்கு இந்த மைக்கு உடைந்து இதிலிருந்து ஒரு யானை வந்ததுன்னா அப்போ ஒன்று ஏதோ வேற சூப்பர் பவர் இருக்கணும்ல. இதில் இருக்காதுல்ல, இது உள்ள யானை இருக்காது. இது உடைஞ்சி இதில் யானை வெளிப்பட்டால் எவனோ ஒரு சூப்பர் பவர் ஆர்டர் பண்ணுறான்னு அர்த்தம். அது அப்படி தான் நடந்திருக்கிறது. அதை விட பெரும்பாலும் நடந்திருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அவனுக்கு களிமண்ணில் படைக்கிற பெரிய விஷயமா? எதில் வேணாலும் படைப்பார். அவர் கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிற ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இன்னும் கடவுள் இருக்காருன்னு நிறைய ப்ரூஃப்கள்லாம் இருக்கிறது. இப்போ கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திக நண்பர்களோடு நாங்கள் விவாதமும் பண்ணியிருக்கோம். நேரடியாக வீடியோ சீட் வேணால் வாங்கிக்கிறத தர சொல்கிறேன். அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற தலைப்பில் நாங்கள் விவாதம் பண்ணி விஞ்ஞானபூர்வமாகவே நல்ல படம் போட்டு கிராஃபிக் போட்டு கடவுள் இருக்கிறார் என்பதை அறிவியல் கண்டுபிடி இந்த உரையில் அவ்வளோ சொல்ல முடியாது. அவ்வளோ ஆதாரங்களை எடுத்து வைத்து கடவுள் இருக்கிறார்னு நிரூபித்திருக்கிறோம். அது செய்தி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லாட்டி உலகம் இல்லை அப்படின்னு வரும் பொழுது அப்போ கடவுள் படைத்தார் என்று நம்புவது சரியா, அல்லது டார்வின் சொல்லுடைய கற்பனையாக குரங்குலேருந்து மனுஷன் வந்து சொல்லுவது சரியா? இதுதான் நினைக்க வேண்டிய விஷயம். இந்து சமூகத்தில் தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தீபாவளி கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் பண்டிகை அன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். ஆனால் ரம்ஜான் பண்டிகை அன்றைக்கி மட்டும் குறை தெரிஞ்சாதான் ரம்ஜான் கொண்டாடுறோம், இல்லைன்னா மறுநாள் தெரிஞ்சாதான் தரோம். அது எதுக்கு அதுன்னு தெரியும். அதாவது இஸ்லாம் வந்து உலகளாவிய ஒரு மதம், அதனால இந்த கேள்விகள் வருது. ஆனால் இந்து பண்டிகை இந்த கேள்வி வரும். ஆனால் உலகளாவிய அளவில் இல்லாதனால அது உங்களுக்கு கவனத்துக்கு வரல. ஏன்னு கேட்டால் உலகம் வந்து உருண்டையாக இருக்கிறது. ஒரு பகுதி பகலாக இருக்கும்போது இன்னொரு பகுதி இரவாக இருக்கும். இப்போ நமக்கு பாதி பகலில் இருக்கிறோமா, இதுக்கு நேர் கீழே வந்து இதே நேரம் இரவாக இருக்கும். அப்போ நள்ளிரவில் இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்க. அப்போ நமக்கு தீபாவளி வந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு மறுநாள் தான் வரும். தீபாவளியை கூட ஒரே நாள் நாட்டில் உட்காந்துட்டு சொல்லலாமே தவிர அங்கேயும் இந்துக்கள் இருந்து அங்கேயும் பண்டிகை கொண்டாடுவதாக இருந்தால் நீங்கள் கொண்டாடி முடிச்சு அவன் கொண்டாடுவோம். உலகம் அப்படி இருக்குது. பூமியுடைய செட்டப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேட் லைன்லேருந்து நாள் ஆரம்பித்து 24 மணி நேரத்தில் முடிஞ்சாலும் ஒருவனுக்கு ஒருவன் 12 மணி நேரம் வித்தியாசத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம ஒன்றுங்கிறவன் ரெண்டுமா, நம்ம ரெண்டுங்கிற ஒன்றுமா டேட் லைன் விட்டுருக்கோம்ல. ஒரே நேரம் ஒரு மைக்ரோ செகண்டில் தான்
அனைவருக்கும் ஒரு டேட் வரும். நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு மைக்ரோ செகண்ட் தேதி கோடுன்னு ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. பூமியில் கிடையாது, கற்பனையாக இவனா விஞ்ஞானிகள் நினைஞ்சிருக்கிறாங்க. மனிதன் குடியிருக்காத ஒரு பகுதியில் வந்து டேட் லைன் போட்டிருக்கான். அந்த இடம் தான் நாள் ஆரம்பிக்கிற இடம்னு வச்சிடறான். அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாங்க, நள்ளிரவு 12 மணி ஆனவுடனே வியாழன்னு சொல்லுவோம். அந்த வியாழன்கிறது அந்த ஒரு புள்ளியில் மட்டும் தான் வியாழன் இருக்கும், மீதி பூரா புதனாக இருந்துட்டு இருக்கும். 1 இன்ச்சு நகலுமா, அந்த 1 இன்ச்சுக்கு தான் வியாழன், மீதி பூரா புதன். இன்னொரு இன்ச்சுக்கு நகலுமா, அந்த 2 இன்ச்சுக்கு தான் என்னது வியாழன், மீதி உள்ளதெல்லாம் புதன். அப்போ சுற்றி சுற்றி வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் 1 மைக்ரோ செகண்டில் அனைவரும் ஒரு கிழமை அடைகிறோம். ஒரே ஒரு இவ்வளோ நேரம் கூட இருக்காது, டக்குன்னு மாறிடும். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் அவன் ஒரு கிழமை, நீங்கள் ஒரு கிழமை தான். வணங்குதா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் அந்த தேதி கோடு தருக்கணுங்களா, இந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பான். இவன் வந்து 12ஆம் தேதியில் இருப்பான், இவன் 13ஆம் தேதியில் இருப்பான். வைங்க, இந்த கோட்டுக்கு இங்கிட்டு உள்ளவனுக்கு 12ஆம் தேதி, இங்கிட்டு உள்ளவனுக்கு 13ஆம் தேதி. 12ஆம் தேதியில் உள்ளவன் வந்து 13ஆம் தேதி நிகழ்ச்சியை பார்க்க முடியும். 13ஆம் தேதியில் உள்ளவன் 12 பார்க்க முடியுமா? பிந்தின பார்க்க முடியும், முந்தின பார்க்க முடியுமாண்டா? அங்கே பார்ப்பாங்க டிவியில். 12ஆம் தேதி கிரிக்கெட் நடப்பதை 13ஆம் தேதி உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு 12ஆம் தேதி கிரிக்கெட் நடக்கும், டிவியில் உட்காந்துக்கிட்டு அவன் 13ஆம் தேதி பார்க்குறான். அதை இது எப்படி சாத்தியமாகும்னு கேட்டால் அப்படி தான் இருக்குது, உலகம் அமைஞ்சிருக்கிறது. குழப்பறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பிறை பார்த்தல் என்பது, இப்போ நாங்கள் பிறையை பார்க்கணும்னு வைங்களேன், எங்களுக்கு நாள் பிறந்து விட்டது. இந்த பிறையை சுற்றிக்கிட்டே போய் ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஊருக்கு தெரியுமா, அவனுக்கு நாள் பிறக்கும். இப்படி 24 மணி நேரம் சுற்றிக்கிட்டு வரும் பொழுது அதில் வந்து என்ன ஆகுதுன்னா நாள் மாறிக்கணும், ஒரே மாதிரி அமையாது. பிறை பார்ப்பது, பிறை அடிப்படையில் மாதத்தை நாங்கள் அடிப்படையாக வச்சுக்கிறதுனால, இங்கிலீஷ் கணக்கு வைக்காதனால பிறை பிறந்தவுடனே எங்களுக்கு நாள் ஆரம்பிக்கும். ரம்ஜான் 1ங்கிறது அதான். அப்போ பிறை தலைப்பிறை தெரிந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், முதல் நாள் என்று எண்ணிக்கொள்கிறோம். இது இன்னொருத்தனுக்கு 2ஆவது நாளாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் 3ஆம் நாள் கூட வந்து நாங்கள் மேகமூட்டம்லாம் ஏற்படுத்திட்டு வைங்க, அப்போ எனக்கு தெரியாமல் போச்சுன்னு வைங்க, அப்போ 3 நாள் கூட வந்துடும். அப்போ கடவுளுடைய செட்டப் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வித்தியாசம் எல்லா பண்டிகைக்குமே வரும், கிறிஸ்துமஸுக்கு வரும். ஆனால் நம்ம முஸ்லீம்களுடைய உலகளாவிய விஷயமா இருக்கிறதுனால அது உங்களுக்கு டிவியில் காட்டுறோம். அமெரிக்காவில் பெருநாள் கொண்டாட, சவுதியில் பெருநாள் கொண்டாடுறாங்க வாசிப்போம். இங்கே நாங்கள் சும்மா உட்காந்துட்டு இருப்போம், அவங்க பெருநாள் கொண்டாடுறாங்க, இவன் கொண்டாடாமல் இருக்கானே அப்படிம்பீங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியறது தான் காரணம். சவுதியில் இந்துக்கள் இருந்தாங்கன்னு வைங்க, நீங்கள் தீபாவளி கொண்டாட அவங்க கொண்டாடுவான். அப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வரும், எல்லாருக்கும் அந்த கேள்வி வரும். நம்ம ஒரு பகுதி இந்துக்கள் இந்தியாவில் மட்டும் இருக்கிறாங்க, மற்ற இடத்துல ரொம்ப குறைவான எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினால அது பெரிய அளவில் உங்களுக்கு அந்த கேள்வி எழுப்பலை. அதுதான் காரணம். சார், உங்களோட மார்க்கத்தில் நிறைய நபிமார்கள் இருக்காங்க. அவர்களில் இயேசு கிறிஸ்து ஈசா நபியாக நீங்கள் ஏற்றுட்ருக்கீங்க. அவரையும் அவரோட கொள்கைகளும் உங்கள் இதில் இறை தூதர்கள் அவர்களோட நம்பிக்கைகளாக ஃபாலோ பண்ணப்படுது. ஆனால் ஏன் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஏன் உங்களுக்குள்ள தானே அவங்க ஏன் பிரிவினை இருக்கிறது? எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அப்புறம் 40-45 வயசில் கூட தலாக் சொல்லி நீங்கள் மறுமணம் பண்ணிக்கிறாங்க. நியாயமான குழந்தை இல்லை, சம் ரீசன், அந்த மாதிரி காரணங்கள் இல்லாமல் 20 வருஷ குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு என்ன நியாயமான காரணத்திற்காக இன்னொரு கல்யாணம் தேவைப்படுது? ஏன்னா அவங்களுக்கு காலேஜ் போகிற பசங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோட படிப்பு, ஃப்யூச்சர், கல்யாணம் எல்லாத்தையும் அந்த லேடிஸ் தனியாக மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் இல்லை. 40 வயசுக்கு அப்புறம் அந்த லேடிஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட விருப்பப்படாமல் இருக்கலாம். இது ஒரு கட்டாயமாக இருக்கிறனால அது ஒரு கஷ்டம். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளுடைய செய்தியை மக்களுக்கு சொன்னவர்கள் இறை தூதர்கள், நபிமார்கள் சொன்னாங்கல்ல, அப்படி நாங்கள் நம்புகிறோம். இப்போ முகமது நபின்னா இறை தூதர், கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்று கடவுள் செய்தியை பெற்று சொல்லக்கூடியவர்கள் அர்த்தம். இந்த முகமது நபி மட்டும்தான் இறை தூதர் நாங்கள் நம்பக்கூடாது. முகமது நபிக்கு முன்னாடி இயேசுநாதர் இருந்தார், அவர் இறை தூதர் தான். அவருக்கு முன்னாடி மோசே இருந்தாருன்னா மோசேன்னு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மூசான்னு சொல்லுவோம். ஆபிரஹாம்னு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இப்ராஹிம்னு சொல்லுவோம். இஸ்மவேல் என்று அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இஸ்மாயில்னு சொல்லுவோம். நோவான்னு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் நூஹுன்னு சொல்லுவோம். இப்படி வந்து ஆதம்ல இருந்து முதல் மனிதரிலிருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் ஏராளமான தூதர்கள் வந்தார்கள். அனைவரும் கடவுள் செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் இயேசுநாதரை நாங்கள் நம்புவோம். இயேசு கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவரும் கடவுளுடைய தூதர் என்று நாங்கள் நம்புவோம். ஆனால் என்ன வித்தியாசம் அவங்களுக்கு எங்களுக்கும் அப்படின்னு கேட்டால், அவங்க இயேசுவை கடவுளின் குமாரர் என்று சொல்வார்கள். நாங்கள் இயேசுவையும் குமாரன் சொல்ல மாட்டோம், முகமதுவையும் சொல்ல மாட்டோம்.
முகமது நபியும் அல்லாஹ்வுடைய அடிமை தான், இயேசுவும் அல்லாஹ்வுடைய அடிமை தான். அல்லாஹ்ங்கிற கடவுளுடைய தன்மையை எந்த நபிமார்களும் அடைய முடியாது, எந்த மனிதனும் அடைய முடியாது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் முகமது நபியை நாங்கள் கடவுளுடைய மகன் சொல்ல மாட்டோம். முகமது நபியை நாங்கள் எப்படி நம்பணும்னு கேட்டால் இறைவனுடைய அடிமை, இறை தூதர், இப்படி தான் நாங்கள் நம்பணும். இயேசுவை அப்படி நம்புகிறோம்னு வைங்களேன். இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால், இயேசுவை கடவுளுடைய குமாரன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கொள்கை இயேசு உண்டாக்குனது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இயேசுடைய விஷயம் இருக்குதா, அந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இறைவனைத்தான் வணங்க சொன்னார். நீங்கள் இப்போ இருக்கிற பைபிளை எடுத்து பாருங்கள், இயேசு பேசின விஷயங்களை எடுத்து எழுதியிருப்பாங்க. அது என்ன சொல்லுவார், நீ ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும், முழு அன்போடும் முழு இருதயத்தோடும் நினைவு கூறுவாயாக, அந்த பிதா அல்லாமல் வேறு பிதா உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நிறைய வசனங்கள் இயேசு சொன்னது பைபிளில் எப்பவும் இருக்கிறது. அவர் போதிச்சதெல்லாம் என்னன்னு கேட்டால், ஒரு கடவுளை வணங்குங்கள், முகமது நபி என்ன போதித்தாரோ அதைத்தான் இயேசுவும் போதித்தார். எந்த அளவுக்கு போதித்தார்னு கேட்டால், ஒரு அம்மா வர்றாங்க, 2 பிள்ளைகளை கொண்டு வந்து, நீங்கள் பரலோக ராஜ்யம், அதாவது மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்குல்ல, அங்கே நீங்கள் வரும் பொழுது இந்த 2 பிள்ளைகளையும், இந்த பிள்ளைய உங்கள் வலது பக்கம் வச்சுக்கிறங்க, இந்த பிள்ளை உங்கள் இடது பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் அருள் புரியுங்க அப்படின்னு அந்த அம்மா இயேசுகிட்ட கேட்கும். அப்போ இயேசு என்ன செய்வார், என் சித்தப்படி அல்ல, என் பிதாவின் சித்தப்படி தான் அது நடக்கும், என்கிட்ட எந்த பவரும் கிடையாது, கடவுள் நினைச்சா அப்படி வைப்பார், இல்லைன்னா எங்கேருந்து போட்டுருவார், நான் எனக்கு அந்த பவர் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இயேசு சொன்னார் என்றெல்லாம். இன்னைக்கு நீங்கள் பைபிளை படித்தாலும் கூட இயேசு சொன்னதை பிரிங்க, மற்றவங்க சொன்னதை பிரிங்க. இயேசு சொன்னதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் கடவுள் என்றோ கடவுள் குமாரர் என்றோ சொன்னதாக இருக்கவே இருக்காது. எல்லாமே ஒரு கடவுளை வணங்கு, அவனை தவிர ஒரு கடவுள் வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால், இப்போ நடைமுறையில் இந்த ஃபாதர்கள் இருக்குல்ல, ஃபாதர்கள்னு சொல்கிறாங்க, ஃபாதர்னா தகப்பன்னு அர்த்தம். அதில் என்ன செய்யுது, யாரையும் நீ ஃபாதர் என்று சொல்லாதேங்கிறார் இயேசு. நீ ஒருத்தனையும் தந்தை என்று சொல்லாதே, தேவனை தவிர உனக்கு யாரும் தந்தை இல்லை, தந்தைங்கிற அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார் கடவுள். அப்போ பாதிரியார்கள் செய்கிறது, பெரிய வங்கிகளை தொங்க விட்டு கொள்கிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறார்கள், புரியாத மொழியில் உணர்கிறார்கள், இவர்கள் கேடுகட்டவர்கள் எல்லாம் கண்டிக்கிறார் இயேசு. அப்போ இயேசு பணத்துக்கு ஆசைப்படுகிறார்கள், மதத்துக்கு ஆள் பிடிக்கிறார்கள்லாம் சில போதனை செய்வார். அவர் படித்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இருக்கிற போதகர்களை கண்டிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இதை ஆதரிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. முகமது நபி சொன்னது இயேசு சொன்னதும் ஒரே கொள்கை. அப்புறம் எப்படி இது வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் சிலுவையில் அரைஞ்சு உயிர் தெளிந்து அப்புறம் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு அவங்க சொல்கிறாங்க, சீடர்களுக்கு காட்சி இருந்தார்னு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இயேசுடைய எதிரியாக சவுல்னு ஒருத்தர் இருந்தார் இயேசு காலத்தில். இயேசுவின் எதிரியாக இருந்தவர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இயேசு நினச்சிட்டு இருக்கிறாங்க சிலுவையில் அரைஞ்சதாக காப்பாற்றிட்டான்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் முஸ்லீம்கள். அவங்க கிறிஸ்தவன் நினைக்கிறாங்கன்னு கேட்டால் 3 நாள் உயிர் தெளிந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதை வைத்து கொண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சவுல் என்பவர் எனக்கு இயேசு காட்சி தந்தார், இவர் எதிரியாக இருந்தார், எனக்கு இயேசு காட்சி தந்து எனக்கு அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லி அவர்கிட்ட எனக்கு செய்தி கிடைச்சதுன்னு மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொன்னது தான் இந்த பவுல், சவுலுங்கிறவன் அவர் தான் பவுலுன்னு பின்னாடி பேராச்சு. இந்த பால்னு ஜான் பால் அந்த பால்னு பேர் சேர்க்குறாங்கல்ல, அந்த பவுல் அடிகள். இந்த பவுல் அடிகள் என்பவர் இயேசுக்கு எதிராக இருந்து இயேசுக்கு பின்னாடி இந்த கொள்கையை கொண்டு வர்றார். இந்த கொள்கை, இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார், அதை நம்ம பாவத்தை சுமந்து கொண்டார், ஆதாம் பாவம் செஞ்சார், அதனால் நம்ம பாவியாக பிறக்கிறோம், இந்த பாவத்தை சுமந்து கொள்வதற்காக வேண்டி இயேசு தன்னையே கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றாங்க. நீங்கள் எப்போ கிறிஸ்தவன் ஆக முடியும்னு கேட்டால், நமக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் அப்படின்னு நம்பணும் இப்படின்னு ஒரு கொள்கை பவுல் சொல்கிறார். இது பவுல் தான் சொன்னாரே தவிர, இயேசுக்கு பிந்தி தான் சொன்னாரே தவிர, அப்படி தான் பைபிளில் இருக்கே தவிர இயேசு சொன்னதாக இல்லை. அப்போ நீ என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இயேசு சிலுவையில் அறைய போகிறாங்கல்ல, அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு தெரியுமா, ஏலி ஏலிலாமா சபக்தானி அப்படிங்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டான்னு கேட்குறாரு. அவர் எங்கே பலியானார், அவரை விரும்பி பலியானாருங்கிறாங்க. பைபிளே சொல்லு விரும்பிலாம் பலியாகலைன்னு சொல்லி, அவர் பலியாக கொடுக்கும்போது கடவுள்கிட்ட கெஞ்சிறாரு, கடவுளை என்னை காப்பாற்று, எனக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு தான் அந்த அழுதழுது வரலாபித்தார், அழுதழுது கெஞ்சினார்லாம் பைபிளில் வருது. என்னை காப்பாற்றி விடும், என்னை எடுத்து போடும் இந்த துன்பத்தினை அப்படின்னு கெஞ்சினார். இரவு முழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் கடவுள்கிட்ட. அப்படின்லாம் இருக்கும் பொழுது அவர் இப்படி கடவுள் ஆவார்? பைபிளில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாருன்னு வருது, சாப்பிட்ற கடவுளாக இருப்பாரா?
குடிச்சார்ந்து வருது, கடவுளாக இருக்க முடியுமா? இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குது. அந்த மாதிரி பவுல் இது தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால் நம்ம சொல்ல வேணாம். ஒரு பெரிய வரலாற்று மைக்கேல் ஹார்ட்னு ஒரு வரலாற்று ஆசிரியர், உலகத்தில் சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் அவர் ஒரு ஆள். அவர் என்ன செய்தார்னா த 100ன்னு ஒரு புக் எழுதுறாரு. உலக வரலாற்றை புரட்டி போட்ட 100 பேர், உலகத்தில் உள்ள வரலாற்று உள்ளாளர்கள்லாம் எடுத்து ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணுறாரு. பல்லாயிரக்கணக்கானதை எடுத்து அதில் 1000 எடுத்து அதில் அப்படி பிரித்து கொண்டு வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு 100 பேர் என்ன செய்கிறாரு எழுதி த 100ன்னு புக் வெளியிடுறாரு. அது தமிழ்லையும் 100 பேர்னு வந்திருக்கு. அந்த புஸ்தகம் தமிழாக உலகம் முழுவதும் எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 100ங்கிற புக்கில் அவர் முதல் ஆளாக இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் ஒரு ஆளுக்கு முதலிடம் கொடுப்பதாக இருந்தால் முகமது நபின்னு போடுறார். இந்த உலகத்தில் உள்ள ஆட்கள்லேருந்து 100 பேரை பொறுக்கி அந்த 100ல் ஒரு ஆளை நான் போடுவதாக இருந்தால் முகமது நபின்னு போடுறாரு. ஐன்ஸ்டீன் வந்து 2வது இடத்துல போடுறாரு. 3வது இடத்துல இயேசுநாதர்னு போடுறாரு. இயேசுக்கு 3வது இடம் தான் கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, முன்னுரையில் அதை பற்றி குறிப்பிடுறார். நான் வந்து கிறிஸ்தவனாக இருந்தும் இயேசுவுக்கு நான் ஏன் முதலிடம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம், முகமதுக்கு ஏன் கொடுத்தோம்னு நினைக்கலாம். அதுக்கு காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவ மதம் உலகம் பூரா பரவி இருந்தாலும் அதிகமான மக்களை சென்றடைந்திருந்தாலும் அந்த கொள்கைக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் சொல்றார், இயேசு உண்டாக்குனது அல்லது. இப்போ இருக்கிற கிறிஸ்தவம் என்பது இயேசுவுக்கு பின்னால் பவுல் உண்டாக்குனது. இஸ்லாத்தின் பெயரால் உள்ள எல்லாத்துக்கும் முகமது சொந்தக்காரர். முகமது தான் அது பொறுப்பாளி. முகமதுடைய போதனை தான் இஸ்லாம். இன்னொருத்தர் திணித்தது இஸ்லாம் அல்ல. ஆனால் கிறிஸ்தவம் என்பது இயேசு காலத்தில் இல்லாமல் இருந்து இயேசுவுக்கு பின்னாடி உண்டாக்கிய காரணத்தினால் இந்த தாக்கத்தில் இயேசுவுக்கு எந்த பங்கும் இல்லை. எந்த தாக்கத்தில் கடவுள் மகன் குமாரன் பள்ளி பிதாசுதன் பரிசுத்தாவிக்கெல்லாம் இயேசு சொன்னது இல்லைன்னு சொன்ன காரணத்தினால் என்னால் அவருக்கு முதலிடம் கொடுக்க முடியவில்லை, முகமது நபிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு எழுதுறாரு முன்னுரையில். தமிழில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ்லேயும் இப்போ நெட்டில் கூட அந்த புக்குகள்லாம் கிடைக்கிறது. த 100 அந்த புத்தகத்தை பார்த்துக்கிறேன். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால், இயேசுவை பற்றி அவர் முகமது நபி மாதிரி இறைத்தூதராக தான் இருந்தார். தன்னை இறைவன் சொல்லவே இல்லை. கடவுளை வணங்குங்கன்னு சொல்கிறது தான் அவர் வந்தார். இவங்க அவரே கடவுளாகிட்டாங்க. அதில் தான் நாங்கள் வேறுபடுறோம். அது ஒரு விஷயம். அடுத்தது பலதார மனம். முஸ்லீம்கள் வந்து 40 வயசுக்கு மேலே நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முதல் விஷயத்தை இதுவும் ஊடகங்களால் பண்ணப்படக்கூடிய தவறான ஒரு பிரச்சாரம் தான். முஸ்லீம்கள் நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க என்பதே அடிப்படையில் தப்பு. சில ஆண்கள் பண்ணுகிறார்கள் தான் சொல்லணும். இது முஸ்லீம் அல்லங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. எல்லா மதத்தில் உள்ள ஆண்களுமே இந்த சில பேர், ஆண்களில் சில பேர் 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் செய்யாமலே வைப்பாட்டிகள் வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு மனைவி இருக்கும் பொழுதே இன்னும் 1-2 பேர் என்ன செய்கிறாங்க, வைத்துக் கொள்கிறார்கள். முஸ்லீமிலும் கொஞ்சம் இருக்கிறார்கள் சொல்லணுமே தவிர மற்றவர்கள்லாம் எதுவுமே பண்ணாத மாதிரி முஸ்லீம் மட்டும் பண்ணுறாங்கிற மாதிரியாக வந்து ஊடகங்கள் வழியாகத்தான் சித்தரிக்கப்படுகிறது. இங்கே அரசியல்வாதியாக இருந்தால் நீ கோச்சிக்கக்கூடாது. நான் சில அரசியல்வாதிகளை சொல்கிறது அரசியலுக்காக இல்லை, உண்மைக்கு உதாரணமாக சொல்லுவது தான். இப்போ நம்ம தமிழகத்தில் முதல்வராக கலைஞர் இருந்தார். இப்போ அவருக்கு 2 மனைவி இருக்காங்களா இல்லையா? அவர் முஸ்லீமா? கலைஞர் வந்து முஸ்லீம் இல்லை. முஸ்லீமாக இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு தயாளம்மான்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ராஜாத்தின்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இவர் முஸ்லீம் இல்லை, இவர் எப்படி பண்ணார்? முஸ்லீம் அல்லாதவர்கள் பண்ணால் சட்டம் கடுமையான வேலையை செய்ய முடியல, அவருக்கே ஒன்றும் செய்யலை. முதலமைச்சர் அவரை தடுக்க முடியலைங்க. அப்போ இந்தியாவில் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான்கிற இந்தியாவில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு எம்பி, இந்தியாவில் அதிக வித்தியாசத்தை ஜெயித்த ஒரு எம்பி யாருன்னு கேட்டால் ராம்விலாஸ் பாஸ்வான்கிறவர். அவர் எம்பியாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னா, அவர் 2 கல்யாணம் பண்ணுறாரு, 2 மனைவியோடு இருக்கிறார். நம்ம தமிழ்நாடு சபாநாயகர் காளிமுத்து இருந்தார், அவர் 2 மனைவியோடு தான் இருந்தார். இல்லைங்கதா காளிமுத்து சபா, அவரும் முஸ்லீம். அவங்கலாம் இப்போ காங்கிரஸ் தலைவராக போட்டிருக்காங்களே திருநாவுக்கரசு, அவருக்கு 2 மனைவி தான். அவர் முஸ்லீம். அவர் தலைவர்கள் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் தெரிஞ்ச விஷயம். ஊருக்குள்ளே 4 இருக்குது. நான் தலைவர்களை சொல்வது காரணம்னா அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்கள் ஊரில் உள்ள 4 பேரை சொன்னால் உங்களுக்கு தெரியாது, இல்லை அந்த பட்டியலில் சொன்னால் அர்த்தமற்றதாக போயிடும். எதுக்கு இதை சொல்கிறேன், பெரிய பெரிய லீடர்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் முஸ்லீம் லீடர்களை லிஸ்ட்டு கொண்டு வாங்க. யார் 2 முன்னாடி இருக்காரு சொல்லுங்கள். நான் லீடர்களை காட்டுறேன்ல, அந்த மாதிரி முஸ்லீமில் பல கட்சிகள் இருக்கா இல்லையா? அது எந்த தலைவர் 2 முன்னாடி இருக்கிறாரு? தலைவருக்கு தலைவர் கம்பேர் பண்ணால் கூட இல்லை. இது இல்லாமல் இந்த பப்பாட்டி தனியாக, சின்ன வீடு தனியாக இருக்குது. இது முறையாக சொல்லிக்கொண்டு கல்யாணம் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ வந்து ஆண்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பலவீனம் இருக்கிறது.
அது வந்து என்னதான் இருந்தாலும் என்ன சட்டத்தை போட்டாலும் அவங்க இந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்குமான ஒரு பொதுவான ஒரு விஷயம். நல்ல விளங்கிக் கொள்ளணும். இது முஸ்லீமுக்குமான விஷயம் கிடையாது. வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த மனைவியோட பிரச்சனை வரும்பொழுது, அவனுடைய தேவைகள் பூர்த்தியாகலைன்னு நினைக்கும் பொழுது வேறு மாதிரி தாவி என்ன செய்யறான், பப்பாட்டி சின்ன வீடு வச்சுக்கிறான். இந்த சின்ன வீடை வைக்கிறதுக்கு நம்ம நாட்டில் தடையே கிடையாது. தடை இருக்கா? பப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு நம்ம நாட்டில் ஒரு கேஸ் போட முடியுமா? கேஸ் போட முடியாது. அப்போ சின்ன வீடு வைத்துக் கொண்டு அவன் என்ன செய்யலாம், 2 பேர் விரும்பி அவர்கள் உடலுறவு கொண்டால் குற்றமில்லை நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது. சட்டப்படி அதை தண்டிக்க இயலாது என்ற காரணத்தினால் இப்படியாக பப்பாட்டின்னு வச்சுக்கிறாங்க. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உலகம் பூரா எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய இந்த தன்மைக்கு ஒரு நெறிய உண்டாக்குது. அடைய முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துகிறா, 2 பொண்டாட்டி கட்டிக்கன்னு ஆர்வமாக விட்டுது. ஆர்வம் விட்டு நான்லாம் கட்டிட்டு போயிருப்பேனே. ஆர்வம் விட்டுதுன்னு சொன்னால் எல்லா முஸ்லீம்களும் அப்படி கட்டிட்டு போயிருப்பாங்களே. ஆர்வம் விட்டு அதை ஊக்குவிச்சு எல்லாரும் 2 பொண்டாட்டி 3 கட்டிடுவான்னு யாருக்கும் சொல்லவும் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் இந்த பலவீனம் சில பேர் எல்லாத்தையும் இல்லாட்டா கூட சில பேர்கிட்ட பலவீனம் இருக்குது, எல்லாம்பள்கிட்டையும் கிடையாது. அந்த சகோதரி சொன்ன மாதிரி 40 வயசுக்கு வாழ்ந்துட்டு போனவன்னு இருக்கிறான், 95 வயசு வரைக்கும் ஒருத்தியோட வாழ்கிறவன் அதிகமாக இருக்கான். இது ரொம்ப ரேராக 1-2 பேர் இருப்பான். முஸ்லீமில் இருப்பான், முஸ்லீம் எல்லாமே இருப்பான். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அப்படித்தான் அவனை வழிகட்டு போயிடுவேன், விபச்சாரம் பண்ணிடுவேன் என்கிற நிலைமைக்கு நீ ஆளானால் கொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுத்துட்டு செய்யடா. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. பப்பாட்டின்னு வச்சா அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு வாரிசு உரிமை வராது. இவன் செத்த பிறகு வாரிசு உரிமை வரணும், அது வராது. அவள் மூலமாக பெறுகிற குழந்தைக்கு பிள்ளைங்கிற ஒரு அந்தஸ்து வராது. அப்படி நீ விடாமல் நீ இன்னொரு பெண்ணு தேவைதாங்கிறது உன்னுடைய அவசியம் வந்தால், அப்படி இல்லை என்றால் நீ விபச்சாரத்தில் விழுந்து விடுவாய் என்று இருந்தால், சின்ன வீடுன்னு வைத்துக் கொள்ளாமல் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி என் பொண்டாட்டி நான் சுமந்து கொள்வேன்னு சொல்லு. அப்படி சொன்னால் பல பெண்கள்கிட்ட போகிற எண்ணிக்கை குறையும். சின்ன வீடாக இருக்கிறதுக்கு சுமக்க வேண்டியது இல்லை. ஒரு வாரத்துக்கு இந்த சின்ன வீடு, ஒரு வாரத்துக்கு அந்த சின்ன வீடுன்னு போயிட்டு இருப்பான். ஏன்? எதையும் சுமக்க தேவையில்லை. அப்பாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா, மனைவின்னு வச்சா எல்லாத்தையும் சுமக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்ட பிறகு பல பெண்களை மணக்கக்கூடிய எண்ணிக்கை இஸ்லாத்தில் குறைவாக இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை. பாராளுமன்றத்தில் பலதார மனம் செய்தவர்கள்ங்கிற ஒரு பட்டியல் வாசிக்கப்படுகிறது. அதில் முஸ்லீம்கள் 4% இருக்கிறார்கள். மற்றவங்களெல்லாம் அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க தான் 96 இருக்கிறாங்க. அது பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரம். முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அதிகமாக செய்கிறார்கள். இஸ்லாம் அந்த பெண்களை உரிமை பறிக்கிறதாங்கிற நூல் தருவாங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஃபுல் விவரம் இருக்குது அதில். அப்போ என்னதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இது ஒரு ஆம்பளை என்ன செய்கிறான்னு கேட்டாங்க, பெண்களுக்கு பல பலவீனங்கள் இருக்குது. என்ன பலவீனம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு ஒரு காரணம். என்ன காரணம்னு கேட்டால், ஏன்னா இந்த விஷயம் கேள்வியாக வந்துட்டதுனால அதை தவிர்ப்பது உங்கள் கையில் இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று கேட்டால், சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தலைக்கு மேலே தோளுக்கு மேலே ஒரு புள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன். புள்ள வந்துச்சுன்னு சொன்னால் புருஷனோட தனியாக இருக்கிற ரொம்ப பயங்கரமான பாவமான காரியம் மாதிரி என்ன செய்வாங்க, ஒதுங்குவாங்க. கணவனோட தனியாக இருப்பது என்பது இந்த பிள்ளைகள் விவரம் தெரிகிற காலம் வரைக்கும் தான் அந்த ஆணோட ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புள்ள இருக்குது, அது இருக்குது, இப்படிம்பாங்க. இப்படின்னு சொன்னால் இது ஒரு நாளைக்கு இருப்பான், 2 நாளைக்கு இருப்போம். இது என்ன தப்பாது? அவனும் கல்யாணம் பண்ண தான் போகிறீங்க, அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். புருஷன் முன்னாடி ஒன்றா இருக்க வேண்டியது தானே. அந்த கணவனை நெருங்க விடாமல் செய்யக்கூடிய பெண்கள் எதனால் மடத்தனது? அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னா அதுக்கு ஒரு வடிகாலாக தானே கல்யாணத்தை பண்ணுறோம். அதுக்கான வாசலை நீங்கள் அடைச்சிங்கன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், ஒரு நாளைக்கு சும்மா 2ஆம் நாள் இருப்பான். என்னடா இது இதே வேலையாக இருக்குது, வேறு எங்கேயாவது போவோம். அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் ஒரு இணக்கமான முறையில் அந்த விஷயத்தை நான் அணுகுவது கிடையாது. பிள்ளைகள் பெருசாக வந்தால் என்ன, பேரம்பேத்தி எடுத்தது என்ன, மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துனாலும் இல்லை, நெருங்க விட மாட்டாங்க. மகளுக்கு கல்யாணம் முடிஞ்ச உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? மகளுக்கு அவள் உடம்பு வேறு, உன் உடம்பு வேறு, அவள் தேவை வேறு, உனக்கு தேவை வேறு. இன்னும் சொல்ல போனால் அந்த 25 வயசில் இருப்பதை விட 35-40 ஆசைகள் கூடுதலாக இருக்கும். அதான் இன்றைக்கி உடற்கூறு ரீதியாக சொல்லுகிறார்கள். அப்போ அந்த ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் என்ன பண்ணுறீங்க, பிள்ளைகள் மேலே காரணம் காட்டிக்கிட்டு கணவன் நெருங்க விடலைன்னு சொன்னால், கல்யாணம் பண்ணுற சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிடுவான், பப்பாட்டி வைக்கிற சமுதாயத்தில் பப்பாட்டி வச்சுக்கிடுவான், இல்லாட்டி ஊர் ஊராக போய் அலைஞ்சிட்டு தெரியுமா. அப்போ நம்ம என்ன செய்யணும், பெண்கள் மனைவிமார்கள் ஆரம்பத்தில் எப்படி கணவனை ஈர்க்கக்கூடியவர்களாக இருந்தீர்களோ அந்த மாதிரி இருந்த ஒரு ஆம்பளுக்கு எத்தனைக்கு ஏழு நான் கேட்குறேன். அப்படியே கடவுள் படைச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் சக்தி மனுஷன் கொடுக்கல. அது நீங்கள் புறக்கணிக்கும் பொழுது தான் இன்னொன்றுக்கு போக வேண்டியிருக்கே தவிர, இருக்கிற மனைவியை சரியான முறையில் அப்ரோச் பண்ணி ஒரு ஆம்பளுடைய பலவீனம் தேவை இருக்குது, நம்ம சரியான முறையில் தேவை கிடைக்கவில்லை என்றால் அவன் தடமாறிடுவான் அப்படிங்கிறத விளங்காட்டி என்ன வாழ்க்கை நடத்திருக்கீங்க? இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துனீங்க, வாழ்க்கை நடத்திங்கன்னா ஆம்பளை எப்படி இருப்பான்ற விளங்காட்டி அது என்ன வாழ்க்கைங்கிறேன்.
ஒரு ஆணை தானே இருப்பான். அவனுடைய தேவைகளை இதுதான் மெயின் காரணம். நான் விசாரித்த வகையில் என்னென்னு கேட்டால், வீட்டு நெருங்க முடியல, வந்து பஞ்சாயத்து எங்கள் ஜமாத்துக்கெலாம் வரும் சில விஷயங்கள் வந்து விசாரித்தா இதுதான் சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இந்த பொம்பளை இப்படி தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான தன்மைகள் வரக்கூடாது. பெண்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவையில்லாட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம். சில பேர் பகல் நேரத்துலலாம் பகல் ராத்திரி ஆகட்டும் இப்படிங்கிற ராத்திரியில் இப்படி பல சடங்குகள், இது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பண்ணக்கூடாது, வியாழக்கிழமை பண்ணக்கூடாது, இப்படி இல்லாத கிறுக்கத்தம் ஆசை வந்து 2 பேர் வேண்டியதானே. இதுக்கு என்ன வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பகல் என்ன, இரவு என்ன, தேவைக்கு அவ்வளோதான் விஷயம். இப்போ தேவைங்கிற அடிப்படையில் பசிச்சா சோறுதிங்கிற மாதிரி இது ஒரு வகையான ஒரு பசி ஏற்படும் பொழுது சாப்பிடும். இப்போ பசிக்குது நாளைக்கு சாப்பிட ஒத்துக்குறீங்களா? அப்போ அந்த மாதிரியாக நம்முடைய அணுகுமுறைகள் பெண்கள்கிட்ட இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம். அதுபோக அவங்க வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரியாக ஒரு அலங்கரித்து கொண்டு ஒரு கணவனை ஈர்க்கிற விதமாக ஒரு ரசனையாக இருப்பார்களோ அதையும் நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு பிள்ளை பெற்றோன்னு என்ன செய்கிறது, மருமகம் எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா பரட்டைய தலையோடு உட்காந்துட்டு தான் எப்படி இருக்கு. என் அப்போ அதே மாதிரி இருக்க வேண்டியது தானே. கணவன் இருக்கானா இல்லையா, கணவன் ஊரில் இல்லை வெளிநாட்டில் இருக்கானா, அது ஒரு கணக்கு. கணவனோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எப்பவும் ஒரு அலங்கரித்து கொண்டு கணவன் பார்த்தால் உங்களை விரும்பக்கூடிய வகையிலாம் நடந்தால் தானே அவனுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும். அப்போ அந்த தூண்டுதல் வர்ற மாதிரி நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு வேறு மாதிரியான தானே வரும். இந்த சமூகத்தில் தான் நடக்கிறது. பெண்கள் வந்து இப்படி ஒரு கட்டுப்பட்டிகளாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, இப்படி பாவமான காரியம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டால் இதெல்லாம் செய்யாது, வராது. இது மாதிரி நான் விசாரித்த வகையில் இதுதான் முக்கியமான அந்த வீட்டு அமைப்புகள், அந்த மாதிரிலாம் பல காரணங்களாக இருக்குது. ஒரு ரூமு தான் இருக்குது, மருமகனை கொண்டா வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, தனி கொடுத்தன வை, கூட்டு குடும்பம்லாம் இதில் கிடையாது, விளங்குதா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அவங்கள தனியாகவே நீ தனியாக ஒரு இடத்துக்கு உட்காரு, நீ சந்தோஷமாக இரு. அப்போ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற வாசல்களை திறக்கிறதுக்கு யோசிக்கணுமே தவிர, சின்ன வீடாக இருக்குது, எங்கள் வீட்டில் அதுக்கு வசதி இல்லை, அப்போ வசதிகள் விட்டு போதனை செய்வாங்க. இதான் மேட்ரு. அதனால் பலதார மனம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இன்னும் சில விஷயங்கள் பெண்களுக்கு மாத்திரம் இருக்கிற ஒரு சபையில் பெண்களை வைத்தான் சொல்லித்தரணும், அது மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து நடந்தீர்களே ஆனால் இப்படியான எண்ணம் ஒரு ஆம்பளைக்கு வராது. இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணம் வராது. அது உங்களை சுற்றிக்கிட்டே அவர் நிற்பார். சரியா? உங்கள் நிகழ்ச்சி நிறையா பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பணி சிறக்க மேலே வாழ்த்து எனக்கு. என் கேள்வி ஒரே கேள்வி தான், தாடியை பற்றி. முஸ்லீம்கள் எல்லாமே தாடி வச்சுருக்குறாங்க, அதே மாதிரி பஞ்சாபில் கொஞ்சம் தாடி வச்சுருப்பாங்க, பழைய சித்தர்கள்லாம் தாடியில் இருப்பாங்க. அது தாடிக்கும் மனிதனுக்கும் எதுவும் ஒற்றுமை இருக்கா? அதாவது முஸ்லீம்கள் ஏன் தாடி வைக்கிறார்கள், சீக்கியர்கள் கூட தாடி வைக்கிறார்கள், பழைய காலத்து சித்தர்கள்லாம் தாடி வைக்கிறார்கள். தாடிக்கும் இஸ்லாத்துக்கு என்ன உறவு இருக்குன்னு கேட்குறாங்க. தாடிங்கிறதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் கண்டிப்பாக செஞ்சு அவனுக்கு கட்டாய கடமை கிடையாது. ஆனால் ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழி. நபிகள் நாயகம் வந்து அதை ரொம்ப வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதாவது அதை செய்யாட்டி நரகத்தில் போடுவாங்கிற அளவுக்கு குற்றமாக இல்லாட்டாலும் அதை வந்து ரொம்ப ஆர்வம் மூட்டி கண்டிப்பாக வைங்க என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த கடமைக்கு அடுத்ததை வந்து நாங்கள் சுன்னத்துன்னு சொல்லுவோம். வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழி அது. அதனால முஸ்லீம்கள் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த தாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இஸ்லாத்தில் நிலைப்பாடு இதுவாக இருந்தாலும் அதனுடைய நன்மைகள் நம்ம எல்லோரும் விளங்கி கொள்ள வேண்டும். தாடி வைக்கிறது இன்றைக்கி என்னவாயிடுச்சுன்னு சொன்னால், இந்த சினிமாக்களில் ஃபுல் சேவ் இப்படி காட்டி பழகுனதுனால தாடி இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு அழகு என்கிற மாதிரி இந்த மேற்கத்தியர்களுடைய ஆதிக்கம் வந்த பிறகு இந்த கோட்டு சுட்டு போட்டவங்களுடைய அந்த கலாச்சாரத்தின் காரணமாக அதுதான் ஒரு ஆண்மைக்கு அழகுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகிவிட்டது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாடி என்பது ஆம்பளைக்கு வருது, பொம்பளைக்கு வரல. நல்லா விளைக்கணும். தலைமுடி 2 பேருக்கும் வருது. இப்போ அது வந்து ஆணுடைய அடையாளம்னு சொல்ல இயலாது. அக்குள் முடி மற்ற முடிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்பளை பொம்பளை 2 பேருக்குமே வருது. ஆனால் பெண்களுக்கு இது வராமல் ஆம்பளைக்கு மட்டும் வருது என்று சொன்னால் அதை ஒரு அறிவாளி எப்படி புரிந்து கொள்ளணும்? இது ஆணுக்கே ஒரு அடையாளம், ஆணுக்கு மட்டும் ஒன்று வந்துச்சுன்னா ஆணுக்கு உள்ள அடையாளம் தானே. பெண்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடியது பெண்ணுடைய அடையாளம்ங்கிறீங்க, ஆண்களுக்கு மாத்திரம்தான் இருக்குது பொம்பளைக்கு தாடியை காணாம மீசையை காணாமன்னு சொன்னால் அப்போ இது வந்து ஒரு ஆண்களுக்கு மாத்திரம்தான் இது இருக்குது என்று சொன்னால் இது ஒரு ஆண்மையின் அடையாளம். ஆண்மை என்பதற்காக ஒரு அடையாளத்தை கடவுள் தந்திருக்கும் பொழுது அதை மறைக்கக்கூடாது, ஒழிக்கக்கூடாது. ஆம்பளைங்கிறது கடவுள் நீங்களா உண்டாக்கிட்டிய, கடவுள் படைக்கும் போது அப்படி தான் படைக்கிறாரு. 15-16 வருஷத்துக்கு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் கடவுள், அந்த முகத்தில் அந்த தாடி மீசையெல்லாம் வந்தால் தான் ஒரு கம்பீரம் என்று நினைத்து கடவுள் அதை நமக்கு வழங்குகிறார்.
ஆம்பளைக்கு மாத்திரம் வணங்குகிறார். அதுதான் ஆண்மைக்கு இலக்கணம் என்று நம்ம அறிவும் சொல்லுகிறது ஒன்று. நீங்கள் மற்ற விலங்குகளை பறவை இனங்களை எடுத்து பார்த்தா கூட இந்த முகத்தில் வந்து ஆணுக்கு தான் இந்த மாதிரியான கம்பீரமான ஒரு அமைப்பு கடவுள் படைச்சிருக்கிறார். ஒரு ஆண் சிங்கம் பொன் சிங்கத்தை எடுத்து வைங்க, ஆண் சிங்கத்துக்கு தான் தாடி இருக்கும், அந்த பிடரிலாம் இருக்கு பாருங்களேன். பெண் சிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கும், செம்மறி ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும். பெண் சிங்கத்தை பார்த்தீங்கன்னா, ஆண் சிங்கத்தை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, அதுக்குன்னு ஒரு கம்பீரமாக அப்படி இருக்கும். ஒரு சேவலையும் கோழியும் எடுத்து பார்த்தா கூட சேவலில் தான் அந்த தொங்கி அது ஒரு முடி மாதிரி இல்லாட்டான் தாடி மாதிரி அமைப்பில் அதுக்கு ஒரு தனி கெட்டப்பு சேவலுக்கு இருக்கும், கோழிக்கு இருக்காது. இது மாதிரி நிறைய எந்த பிராணிகள் எடுத்தாலும் முகத்தில் ஆணுக்கு ஒரு அடையாளம். வாத்து எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு தனியாக முகத்தில் தனியாக ஏதோ ஒரு முகத்தில் வந்து தனியாக ஒரு ஸ்பெஷலாக கடவுள் என்ன செய்கிறாரு, ஆணுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. அப்போ கடவுள் வந்து இயற்கையாகவே இந்த மாதிரி ஆணு பெண்ணு இருக்கணும்னு சொல்லி படைக்கும் பொழுது மனுஷனை படைக்கல என்ன அடையாளம் வைக்கிறாரு, மூக்கு ஆம்பளை மூளை ஒரே மாதிரி தான் இருக்குது, கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்குது, அதில் மாற்றம் செய்யலை. என்ன மாற்றம் செய்கிறாரு, இந்த முடியை தான் மாற்றம் செஞ்சு கடவுள் படைக்கிறாருங்கும் போது அது ஒரு நன்மை என்று விளங்கிக்கணும். அது போக இந்த தாடியை நம்ம அடிக்கடி சேவ் பண்ணுறோம் இல்லையா, அடிக்கடி சேவ் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து அந்த மயிர்கால்கள் திரும்ப திரும்ப வலிக்கிற காரணத்தினால அந்த தோள்கள் என்ன செய்கிறது, மரத்து போய்விடுது. நீங்கள் தாடி அடிக்க சேவ் பண்ணுற ஆள்கள் செக்கச்செவேன்னு உள்ள ஆளாக இருப்பாங்க, இந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்கும். முக்கால்வாசி பேர் செக்கச்செவேன்னு இருப்பாங்க, ஒன்றா டெய்லி சேவ் பண்ணிட்டு தான் வைங்களேன். அப்போ அந்த தோல் இயற்கையான அதனுடைய நிறத்தை வந்து இணைஞ்சிருது இழந்து ஆள் கலராக இருப்பார், நெத்திலாம் கலராக இருக்கும், இந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்கும். அப்படியான வேறு நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். எதனால் அப்படி வருதுன்னு கேட்டால் அந்த தோல் மாறுதல் அடைந்திருக்குன்னு காட்டுது, மாறுதல் அடைப்பதுன்னு காட்டுது. திருப்பி திருப்பி பண்ணுறீங்க, வெயில் நாளுன்னு காட்டலாது, வெயில் இங்கே தான் படுது, இங்கே தான் படுது. அப்போ இங்கே வெயில் போட்டதுனாலன்னு சொல்ல இயலாது. நீங்கள் திரும்ப திரும்ப சேவ் பண்ணும் பொழுது அந்த தோல் தன்னுடைய இயற்கை தன்மை இழக்கிறது என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது, அதை நம்ம வந்து விளங்க முடிகிறது. அதுபோக இந்த தாடியை சொல்கிறோம்ல, மீசையை வலிச்சிக்கிறது தமிழ்நாட்டில் இருந்தால் எப்படி இருக்கு, மீசை ஆம்பளைக்கு உள்ளது தானே, அது மட்டும் முறுக்கி காட்டுறீங்க. மீசை ஆம்பளைக்குள்ள அடையாளம் போது மீசை உள்ள ஆம்பளை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அதே மாதிரி தான் மீசை மட்டும் வந்து இப்படி சொன்னால் பரவாயில்லை, மீசை வர்ற மாதிரி தான் தாடியும் வருது. அது போக இன்றைக்கி இந்த தாடி மீசையை ரிமூவ் பண்ணுறதை வச்சு பெரிய பல லட்சங்கள் செலவாக்குறீங்க. முந்திலாம் கூட சாதாரண பிளேடில் போயிட்டு இருந்துச்சு வண்டி, இப்போலாம் சேவிங் பண்ணுறதுக்கு பண்ணுற செலவு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதற்கான பிளேடுகளுடைய விலை என்னவாக இருக்கிறது, அதுக்கு முன்னாடி மென்மையாக்குறதுக்கு தடவுற கிரீமுடைய விலை என்ன, அதுக்கு பிறகு வந்து அந்த காந்தாமல் இருப்பதற்காக போடக்கூடிய லோஷன்கள் அதனுடைய விலை என்ன. தாடி மிஷை சேவ் பண்ணிட்டு இருக்கிறவன் அந்த காசை உண்டியலில் போட்டு வச்சான்னு சொன்னால் அவனுடைய 60வது வயசில் அவனுக்கு சென்னையில் ஒரு கூட வாங்கிக்கணும், அவ்வளவு பணத்தை செலவழிக்கணும். பொருளாதாரம் வந்து இதனால் என்ன ஒன்றுமே கிடையாது. அதுவும் ஐயா சொன்னபடி பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாடியோடு தான் இருக்கிறாங்க. பெரியார் தாடியோடு இருந்தார், திருவள்ளூரோட கற்பனையாக போட்டாலும் தாடியை வச்சு தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் அப்படி இருந்திருக்கிறாங்க, எல்லாருமே வந்து தாடியோடு தான் இருந்திருக்காங்க. பெரிய பெரிய விஞ்ஞானி லெனின்லாம் தாடியோடு தான் இருக்கிறாரு, சிந்தனையாளர்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த தாடிகள் நேரத்தை ஒதுக்கிய டைம் அப்படிலாம் பல விஷயங்கள் பொருளாதாரம் நேரம் இறையும் சேவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி 10 மணிக்கு போனால் தான் 9 எந்திரிச்சு ரெடி ஆனால் தான் அந்த வேலையில் முடிக்க முடியும். அது மக்கள்லாம் பார்த்து பழகுனதுனால நம்மளோட விரும்புகிறோம். எதனால் இது வந்துருச்சுன்னு கேட்டால், ஒரு ஊரில் எல்லாரும் ஜட்டியை போட்டு நிற்கிறான்னு வைங்க, வேறு ஆடையும் இல்லாமல் ஒரே ஒருத்தன் பேண்ட் போட்டு போனான்னு வைங்க, அவனுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாரும் இருக்கிற ஜட்டி மட்டும் போட்டுருக்குறான், ஒருத்தன் ஜட்டியும் போட்டு பேண்ட்டு போட்டு போகிறான்னு வைங்களேன், இந்த ஒத்தனை நினைச்சு அவன் மட்டும் கிண்டல் பண்ணுவோம். ஆனால் இவங்க தான் கிண்டல் உள்ள வேலையை செய்கிறாங்க. இவன் தான் பேண்ட்டு போட்டு 3 ஆடையை போடணும், இவன் எல்லாரும் அரை ஆடை காவ ஆடையை போட்டுருக்கிற காரணத்தினால மற்றவன் முழு ஆடையை போட்டு வந்தால் அவன் கேள்விக்குரியன்னு ஆயிடுறான். உங்களுக்கு எதனால் இப்படி கேள்விக்குரியது ஆகி போச்சுன்னு கேட்டால், ஆம்பளை பூரா ஃபுல் சேவாக இருக்கும்போது 4 பேர் தாடியோடு வந்தான்னு வைங்களேன், அதை பார்த்து பழகுனதுனால அப்படி தெரியுதே தவிர யதார்த்தத்தில் பார்த்தா இதுதான் தாடி தான் அழகு. ஆம்பளை தான் அழகு பொம்பளையை விட, ஆம்பளைக்கு தான் பொம்பளை அழகு. பொதுவாக எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அழகுண்டா எது, ஆண் சிங்கம் தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்கள் பார்வையில். அந்த பெண் சிங்கம் வந்து ஆண் சிங்கத்துக்கு அழகாக தெரியும், அது ஒரு விஷயம். சேவலையும் கோழியும் பிடிச்சா கோழி தான் உங்களுக்கு சேவல் தான் அழகாக தெரியும், ஆனால் அந்த சேவலுக்கு கோழி அழகாக தெரியும். அந்த மாதிரி வேறு இனத்தின் பார்வையில் பார்த்தா ஆம்பளையை பார்த்தா அழகன் மாதிரி, பொம்பளையை பார்த்தா அழகற்றன் மாதிரி தான் சிங்கத்துக்கு பிடிக்கலாம் தோன்றும் மற்ற மிருகங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த மாதிரி கடவுள் கொடுத்த ஒரு அழகுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். அதை வைப்பது நல்லது. ஆண்மைக்கு ஒரு அடையாளம், அது ஒரு கம்பீரம், தனியாக நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டணும். பெண் தன்மையை காட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ சாதனங்கள்லாம் செலவழிக்கிறாங்க. ஆண் தன்மையை காட்டுறதுக்கு நீ செலவே செய்ய வேண்டியதில்லை.
சல்பேட் யூரியா போட்டு தான் வளருமா? அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுங்களா? அதனால் தாடிங்கிறது ஒரு இயற்கையாக கடவுள் கொடுத்ததுனால அதை வைப்பது தான் நல்லது. அதனால நபிகள் நாயகம் ஆர்வம் பண்ணியிருக்கிறாங்க. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய வணக்கம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம தோழிகள் தோழர்கள்லாம் பின்பற்றக்கூடிய சில நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கவும் செய்யலாம். ஒரு சிலதை மட்டும் நம்ம இங்கே சொல்கிறேன். அவங்கள ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஏழைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்றதை கட்டாயமாக வச்சிருக்காங்க. அதே போல வட்டி வாங்கக்கூடாது. நம்ம இதை சாதாரணமாக நினைக்கிறோம். வட்டி வாங்கக்கூடாது அப்படின்னா என்ன? வட்டி தொழில் செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. என்னோட தோழி ஒருத்தவங்க நேராக பேங்க்குக்கு போனோம், ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்னம்மா எழுதணும்னு கேட்குறேன். பேங்க்கில் நான் இவ்வளவு பணத்தை இவ்வளவு நாளாக வச்சிருக்கிறேன், நான் ஒரு முஸ்லீமு, வட்டி வாங்கக்கூடாதுன்னு எங்களுடைய கடவுள் சொல்லியிருக்கிறாரு, இந்த புக்கில் நான் வைத்திருக்கிற பணத்திற்கு எனக்கு வட்டி வந்துடக்கூடாது, அதுக்கு இப்போ லெட்டர் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளவு ஆழமாக ஒரு சமூகம் வட்டியை வாங்கக்கூடாது என்பதை ஒரு சாதாரண மனிதர்களிடையே புகுத்தி உள்ளது என்பதை மிகவும் அருமையாக இருந்தது அந்த சூழ்நிலை. ஐயா அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. நான் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்கேன். அதாவது குழந்தை பருவம் 5 வயசு, அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளை 6 வயசு. 6 வயசு குழந்தைக்கு 1 வயசு குழந்தை இருக்கிற ஆசை இருக்காது. 10 வயசு குழந்தைக்கு 5 வயசு குழந்தை இருக்கிற ஆசை இருக்காது. 40 வயசு ஆணுக்கு கோலி விளையாடணும் ஆசை வருமா? வராது. அது 15 வயசுக்கு குழந்தைக்குள்ள ஆசை. அப்போ ஒவ்வொரு வயதையும் நம்ம கடக்கும் போது அந்த வயதிற்குண்டான ஆசைகளை அனுபவித்து விட்டு அடுத்த பருவத்திற்கு வருகிறோம். முஸ்லிம் சமுதாயத்தில் பெண் குழந்தைகள் 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, அதாவது குழந்தை பருவத்திலிருந்து கன்னி பருவத்திற்கு நுழையும் போது குடும்ப தலைவி என்ற பொறுப்பை அவர்களுக்கு திணிக்கப்படுவதாக நான் கருதுகிறேன். இந்த வயது வரம்பை 15 18 20 என்று உயர்த்தலாமே என்று சிறு கருத்து. வணக்கம். அதாவது பெண்களை சிறு வயசிலேயே திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். அதை திருத்தலாமேன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம நாட்டு சட்டத்தில் 18க்கு முன்னாடி கல்யாணம் பண்ண முடியாது. முஸ்லீமாக இருந்தாலும் தடுத்துருவாங்க. ரகசியமாக தான் பண்ண முடியுமா தெரியுதுல, அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். ஆனால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது வயசை வைத்து தீர்மானிக்கிற விஷயமா, உடற்கூரை வைத்து தீர்மானிக்கிற விஷயமா? உடற்கூரை வைத்து தான் தீர்மானிக்கணும். சகோதரி சொன்ன மாதிரி சிறுமியாக இருந்து ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு 14 வயசு ஒரு சிறுமி 13லேயே பருவம் அடைஞ்சு 14 வயசுலேயே 18 வயசு பையனோட ஓடி போயிருது. இது நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ எவ்வளோ கண்காணித்தாலும் 14 15 வயசுக்கு நீ வயசை வைத்து சிறுமி நினைக்கிறீங்க. ஆனால் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள், அந்த பருவம் அடையும் சில மாற்றங்கள் ஏற்படும்ல, அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஏற்படுற ஒரு குழப்ப நிலையில் என்ன செய்வாங்கன்னா, முடிவெடுக்க தெரியாமல் இது மாதிரியான ஒரு நிலையில இருந்து போய்விடுகிறார்கள். மைனர், நான் சொல்றதெல்லாம் 18 கீழே, 18 வயசு கீழே உள்ளவர்கள் இது மாதிரி நடந்து ஒருத்தனோட ஓடி போயிடுறாங்கன்னு வைங்க. இப்போ என்ன முடிவு நம்ம எடுப்போம்? அந்த தகப்பன்கிற முறையில் என்ன முடிவு அவன் எடுப்பான்? தாய்ங்கிறவன் என்ன முடிவு எடுக்கிறது? அது கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டி கேட்டாலும் அது என்ன பண்ணுது? இவனோட தான் போவேங்குது. அப்புறமேல சிறுமிகள் காப்பகத்தில் கொண்டே விடுறாங்க. காப்பகத்திலும் தப்பிச்சு மாற ஓடி போயிடுது. 16 வயசு பிள்ளைய கொண்டு, ஏன்னா 18 வயசுலாம் கல்யாணம் பண்ணணுங்கிற சட்டத்துக்காக வேண்டி சிறுவர் காப்பகத்தில் கொண்டே வைக்கிறாங்க. இது ஒன்று நிறைய சம்பவங்கள், எங்கேயும் நடத்த சொல்ல மாட்டேன், அவ்வளவு நடக்கிறது. அப்போ இன்னும் சொல்ல போனால் ஒரு 16 வயசு பொண்ணு பார்க்க அவ்வளோ லட்சணமாக இருக்கிறது. அதை ஒரு ஆட்டோவில் ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்து விடுறான். அவனை பார்த்தா குரங்கு விட மோசமாக இருக்கிறான். 40 வயசாச்சும் இருக்கேன். ஒரு பார்த்தால் விரும்பத்தக்க தோற்றம் அவனுக்கு இருக்கலை. ஒரு ஆஜானுபாகமான உடலமைப்பும் இல்லை.
வயசும் அதிகமாக இருக்கிறது, ஒரு கண்ணியமான ஒரு ட்ரெஸ் மாதிரியான அந்த மாதிரி அமைப்புகளும் இல்லை. அப்போ பொருளாதார ரீதியாகவும் பின்னங்க நிலையில் இருக்கிறான். இந்த 40 வயசுக்காரனோட 16 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். இந்த 16 வயசு நீங்கள் சிறுமிங்கிறீங்க, அவங்களுக்கு இந்த உணர்வை தூண்டப்பட்டு கூட்டிகிட்டு போயிட்டான இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் பொழுது நம்ம என்ன சிறுமின்னு சொல்லி முடிவெடுப்பதா, என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்? விஞ்ஞான ரீதியாக அவங்களை ஆய்வு செய்து பார்த்தால் அவங்க சிறுமியாக இருக்கிறார்களா அல்லது முதிர்ச்சியடைந்திருக்கிறார்களா? அறிவியல் பூர்வமாக தான் இது சிந்திக்கணும். அறிவியல் பூர்வமாக சிந்தித்தோமையானால் 13 முதிர்ச்சி அடைவார்கள், 14 அடைவார்கள், 15 16 அடைவார்கள், 18 அடைவார்கள். உடற்கூறு, பாரம்பரியம், உணவு பழக்க வழக்கங்கள், தட்பவெட்பம், நாடு, சீதோசனம் அதெல்லாம் வச்சு வித்தியாசப்படும். அப்போ இந்த மாதிரி பருவம் அடைஞ்சிட்டாங்க என்று சொன்னால், அடைந்த பிறகு ஏற்படக்கூடிய உணர்வுகள் அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அப்போ இந்த தாய் தந்தையர்கள் அதற்கான ஏற்பாட்டை செய்ய விட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன பார்க்கணும்? சிறுமிக்கு சிறுமி உணர்வு இருக்குன்னா சிறுமி அடம் பிடிச்சி மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, சிறுமி பண்ணி வைன்னு கேட்டு வச்சாங்களா? நீங்கள் எப்போ அந்த சிறுமி நீங்கள் பேச முடியும்? எனக்கு கல்யாணம் உள்ளவங்க நான் என்ன கட்ட அப்படின்னு அந்த சிறுமி அழுத மாதிரியும் பெற்றோர் வலுக்கட்டாயமாக கொண்டே கட்டின மாதிரி இருந்தால் இந்த கொஸ்டின் சரியாக வரும். இதில் என்ன நடந்துச்சுன்னு வெளியே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய மகளை கவனிப்பாங்க, அதனுடைய பழக்க வழக்கம் சரியில்லாமல் இருக்குது, அது வேறு மாதிரி நாட்டங்கள் உள்ளதாக இருக்கிறது, இப்போதைக்கு திருமணத்தை இது விரும்பக்கூடிய நிலையில் இருக்கிறது, இப்போ நம்ம பண்ணி வைக்கவில்லை என்று சொன்னால் வேறு மாதிரி விபரீதங்கள் ஏற்பட்டு போய்விடும். அது போய்விடக்கூடாது என்று அது முடிவெடுக்கும் பொழுது அந்த சிறுமியின் நீங்கள் சொல்லக்கூடியவள் உடன்படுகிறாள், அவள் விரும்பியதால் இது காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. என் மகள் ஒருவனை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா? அது உள்ளுக்குள்ளே அவங்க செஞ்ச மாதிரி இந்த படியை சுமந்து கொள்வார்களே தவிர சும்மா போய் யாரும் பண்ணி வைக்க மாட்டாங்க. இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சும்மா பண்ண மாட்டாங்க. இந்து மதத்தில் இருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்க? ஆஹா, பொண்ணு இந்த மாதிரி இருக்கே, நம்ம படிக்க வச்சேன், வேறு மாதிரி பழக்கமாக இருக்க, வர்ற செய்திலாம் நல்ல செய்தியாக இல்லையே, ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அங்கே நிற்குது, காலேஜை கட்டி இங்கே நிற்குது, இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெற்றோர்கள் ஒரு முடிவை எடுப்பார்களே, ஆனால் அவர்கள் பக்கம்தான் அதை நீங்கள் தள்ளணுமே தவிர, பெற்றோர்கள் பக்கம் தள்ளணுமே தவிர நம்ம சம்மந்தப்படாத நம்ம உட்காந்துக்கிட்டு நீ எப்படி பண்ணன்னு இப்படி கேட்க முடியும்? அவனுக்கு தெரியும் தன் பிள்ளை இந்த மாதிரி போயிடக்கூடாது, தடமாறக்கூடாது, தப்பாக போயிடக்கூடாது என்று அவன் கவலைப்படுவான். அப்போ சில பெண்கள், எல்லோரும் இல்லை, அதாவது நம்ம நாட்டில் வந்து எல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்த பிறகு, விரல் நுனியில் எல்லா தொடர்புகளும் வந்த பிறகு, ஆபாசமான படங்கள் வீடியோக்கள்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நேரத்தில், நிர்வாணமாக ஒருத்தர் பார்த்து பேசக்கூடிய வீடியோ காலிங்கெல்லாம் வந்த பிறகு, இந்த மாதிரிலாம் வந்த பிறகு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தலைவனுக்கும் தெரியும். அப்படியான நிலைக்கு ஆளானவன் தான் அப்படி முடிவெடுப்பானே தவிர, இது சிறுமியாக ஓடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கும்போது இழுத்துக்கிட்டு போய் கட்டாயமாக ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி ஒரு சமூகத்தை காட்ட முடியாது. ஆனால் இதை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்குது, யாரும் பண்ண மாட்டாங்க. யாருமே தன்னுடைய மகள் இந்த மாதிரி போய்விட்டது, என் சகோதரி இப்படியாக்குன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. அது சொல்லாத காரணத்தினால் அந்த உண்மைகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமே தவிர, நம்ம வீட்டில் இப்படி ஒன்று நடந்தால் நம்ம என்ன செய்வோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இது 13 பண்ணக்கூடாது தான், இது 13 இல்லை, 13 இது 18 இருக்குது, அப்படி தான் முடிவு எடுப்போம். வயசில் 13 இருந்தாலும் இது வந்து சேட்டையில் 18 இருக்குது, 19 இருக்குது அப்படின்னு வந்தால் அதுக்குரிய முடிவு தான் நம்ம எடுக்கணும். விளையாடிக்கிட்டே இருக்கிற அப்படி செஞ்சு தப்பு. சகோதரி கேட்ட மாதிரி அது இந்த மாதிரி என்னமோ வராமல் அது உண்டு, அது படிப்பு உண்டு, அது உண்டு, விளையாட்டு உண்டு அப்படின்னு இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள், அதை முதல்ல நாங்கள் எதிர்ப்போம். அப்படி ஆனால் வெளியில் எப்போ இதெல்லாம் நடந்த பிரச்சனை வருகிறது? இது மாதிரியான பல சமாச்சாரங்கள் காதில் விடும் பொழுது, அவங்க ஃபேஸ்புக்கு, அவங்க வாட்ஸ்அப்பு, அவங்க ஃபோனெல்லாம் நோண்டி பார்க்கும் பொழுது, அது உள்ள ஒரு சங்கதிகள்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வந்து நம்ம புள்ள சிறுமி இல்லை, அவங்க புள்ள சிறுமியாக இல்லைன்னு அவங்க தான் தீர்மானிக்கணும். நீங்கள் 13 தானே ஆகுது, 14 அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க உள்ள வரைக்கும் போய் அதனுடைய ஹார்மோன் எந்த அளவு இருக்குங்கிறதுல பார்க்கணும். அது அந்த பொண்ணுக்கான பெற்றோருக்கு தானே தெரியும். அப்போ அந்த ஹார்மோனுடைய சேட்டைகளை வைத்து அந்த முடிவு எடுத்தால், இதை நீங்கள் குறை சொன்னீர்களே ஆனால் என்ன நடக்கும்? ஓடி போயிடுவாங்க. முறையாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேணாண்டிங்கன்னா 18 வரைக்கும் வெயிட் பண்ண நினைக்கிறீங்க. 13 இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்தவர்கள் 18 வரைக்கும் காத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்யும்? பெரிய அசினியம் ஏற்பட்டு போயிடும். அப்போ என்னென்ன பார்க்கணும்னு கேட்டால், சிறுமிகளுக்கு செய்யக்கூடாது மாற்று கருத்து கிடையாது. சிறுமி யார் என்பதில் நம்ம முரண்படுகிறோம். சிறுமிங்கிற நீங்களாவது ஒரு வயசை வச்சு சிறுமின்ற சகட்டு மேடிக்கு அப்படி செய்ய முடியாது.
பழமை. இப்போ ஆம்பளையில் இப்படி சிறுமி இருக்கு. ஆம்பளை என்ன செய்யறான், ஒரு ஊரில் வந்து சென்னையில் நெஞ்சிருக்கு, ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்க அந்த அம்மா படிக்க போகிற போய் 16 வயசு பையன், இது 26 வயசு அம்மா டீச்சராக இருக்குது. 16 வயசு பையனை கூட்டிகிட்டு போயிடுச்சு. இவன் சிறுவனா? இப்போ வயசால் சிறுவன் தான், காரியத்தால் இவன் சிறுவனா? இப்போ அப்போ இவனுக்கு என்ன செய்யறது? இப்போ ஒன்று அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா வேற ஒன்று பண்ணாட்டி அவன் என்ன செய்வான்? இப்படி தான் போயிட்டு இருப்பான். அப்போ பல நாடுகளில் வலை வீசி தேடிலாம் போலீஸ் பிடிச்சாங்கல்ல. அப்போ ஆம்பளையிலையும் சிறுவன்கிற தோற்றத்தில் பெரியவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள்லையும் சிறுமிங்கிற தோற்றத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த காலம் அதை இன்னும் அதிகமாக முத்த வைத்திருக்கிறது. இதை கவனித்தான் பெற்றோர் முடிவு எடுப்பாங்க. 4 பேர் சொல்கிறாங்கிற வச்சு முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வயிற்றில் நெருப்பு கட்டின மாதிரி இருக்காங்க பொம்பளை பிள்ளை வச்சுட்டு இருக்கிறவங்க. அடுத்து ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், வேறு மாதிரி ஆகிட்டா என்ன ஆகுறது, எதிர்காலம் என்ன ஆகுறது, பதறிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு உள் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வெளியே சொல்லாதனால தெரிஞ்ச வச்சுக்கொண்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீர்கள். உள்ளே நுழைந்து பார்த்தீர்களே ஆனால் அதில் வேறு விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதில் அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு பெற்றோர்கள் அப்படி முடிவு எடுப்பாங்க. இதுன்னு சொன்னீங்க, முஸ்லீம்லன்னு சொன்னீங்க, எல்லாத்துலேயும் இருக்குது. முஸ்லீம்னு சொல்கிறீங்கல்ல, அது முஸ்லீம் பகுதியில் நீங்கள் பலன்னு சொல்கிறீங்க. எல்லா சமூகத்திலும் இந்த மாதிரியாக இருந்து இது மாதிரியான ஒரு ஓடி போன கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் என்று போலீஸுக்கு தெரியாமல் ரகசியமாக கல்யாணம் பண்ணி வைத்தவர் எல்லாம் இருக்கிறது. அது எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை பாதுகாப்புக்கு செய்கிற முடிவு. ஆனால் சிறுமியாகவே இருந்த அந்த உணர்வு அதெல்லாம் இல்லாமல் அது ஆட்டம் பாட்டத்தில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சால் அது தவறு தான். ஆனால் அப்படி எல்லாரையும் எடுத்துறாங்க. எல்லாரும் 13 வயசுக்காரங்கன்னு என்ன செய்கிறாதீங்க, அப்படி முடிவு எடுத்துடாம அவங்களுடைய உடல் அமைப்பு, ஹார்மோனோ, யாரோட பழகுறாங்க, என்னென்ன மாதிரி பழக்க வழக்கம் தொடர்பில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கணும். பள்ளிக்கூடத்தை எத்தனை நாள் கட்டடிக்கிறாங்கன்னு தெரியும்ல. காலேஜ் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், பள்ளிக்கூடம் +2 படிக்கிற ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சாயந்தரத்து வரைக்கும் காலேஜுக்கு வரலன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் வரட்டு என்ன அர்த்தம், 2 நாள் வரட்டு என்ன அர்த்தம்? அதெல்லாம் தெரிய வரும்போது அவர்கள் நிலையில் இருந்து நீங்கள் சிந்திக்கணும். அப்போ அவங்க என்ன முடிவுதான் எடுப்பாங்க அப்படிங்கிற வகையில் பிரித்து பார்க்கணும். சிறுமிக்கு பண்ணக்கூடாது, எங்கள் மார்க்கத்திலே கூடாது, சிறுமிக்கு பண்ணக்கூடாதுங்கிறது. ஆனால் சிறுமிங்கிறது யார் என்பதில் வயசை வச்சு தீர்மானிக்காமல் அவங்களுடைய தேவைகளை வச்சு தீர்மானிக்கணும். அதான் ஒரு இனிய மார்க்கம் நன்றிக்கு அழைத்ததுக்கு நன்றி. இறைவன் மிக மிக பெரியவன் சொல்றீங்க, அதுக்கு அர்த்தம் ஐயா? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறைவனை நாங்கள் நம்புகிறோம் இல்லையா? எல்லாருமே கடவுளை நம்புகிறார்கள். கடவுளை எல்லா மதத்தோடு நம்பினாலும் கூட கடவுளை வந்து எல்லாத்தையும் விட பெரியவர் என்று நிறைய பேர் நம்புறது கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்லி வந்து பெரியவர்னா என்ன, பெரியவருடைய இடத்துல வச்சு அவரை பேசணும். உதாரணமாக ஒரு கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, கடவுளை ஒரு புள்ளையை தாண்டு, புள்ளையே தரல, நீ எல்லாம் ஒரு கடவுளா? உன்னைய கும்பிட்றது அது எரும மாடு கும்பிட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் கடவுளை எந்த இடத்துல வச்சுட்டீங்க? சிறியவரை வச்சுட்டீங்க. உங்களுக்கு வேலைக்கார மாதிரி, உங்களால் கிண்டலுக்கு உள்ளான ஆள் மாதிரி ஆக்கிட்டமா இல்லையா? இப்போ கடவுள் பெரியவர், ஒரு பெரியவர் இருக்காருன்னு வைங்களேன், அந்த பெரியவருக்கு முன்னாடி கரகாட்டம் ஆடுவீங்களா? பெரியவருக்கு முன்னாடி பொம்பளை போய் நின்று கொண்டு தொப்புளை காட்டி கொண்டு கரகாட்டம் ஆடுமா? பெரியவருக்கு ஒரு மரியாதை அப்படி நினைக்குமா இல்லையா? அப்போ நீங்கள் கடவுள்னு ஒருத்தர் சொல்லிட்டு அங்கே போய் ஆடினீங்கன்னு அர்த்தம். ஆடல் பாடல் பண்ணீங்கன்னா அவர் என்ன செய்றீங்க, உங்களை மாதிரி ஒரு பொழுதுபோக்கு ரசிக்கிற ஒரு ஆள் மாதிரி எடுத்தீங்களே தவிர மரியாதைக்குரிய ஒரு மாதிரி எடுக்கணும்னு ஆயிருமா இல்லையா? அப்படி வரக்கூடாங்கிறது தான் இஸ்லாம் என்ன சொன்னால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். எங்களுடைய பேசிக்கே என்னது, எந்த காரியம் செஞ்சாலும் சரி அவன் நம்மளோட பெரிய ஆளுன்னு வந்து விட்டது என்று சொன்னால் கரெக்டாக அவனை மதிப்போம். நாங்கள் இறைவனை திட்டமாட்டோம், இறைவன் ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னு வைங்க, நிறைவேறலன்னு வைங்க. ஒரு சாவு வீட்டில் என்ன நடக்கும், ஒரு இலை வீட்டுக்கு போனீங்கன்னா கடவுளை உனக்கு கண்ணு இருக்குதா, என் புருஷன் தானே உனக்கு கிடைச்சான், இதுதான் டயலாக், இது ஒப்பாரிங்கிற பேரில் அவங்க ஸ்டைலில் சொல்லுவாங்க. கருத்து என்னது? அப்போ நீங்கள் கடவுளை பெரிய ஆள் நீங்கள் நினைக்கல, அவருக்கு பவர் இருக்குது, அவர் எடுப்பார், அவர் கொஸ்டின் பண்ணுங்கிற ரைட்டு கிடையாது, நினைச்சதை செய்வார். யாருக்கு எப்போ மரணம்னு அவர் தான் முடிவு எடுப்பார், உங்கள்கிட்ட கேட்டுட்டு முடிவு எடுக்க மாட்டார். சின்ன வயசுல எடுப்பார், பெரிய வயசுல அப்படி விளங்கி இருந்தோமே. ஆனால் நாங்கள் யாராவது இறந்தாலும் அழுவ மாட்டோம், ஒப்படைக்க மாட்டோம். முஸ்லீம்கள் வந்து முஸ்லீமுடைய ஒரு இறந்த வீட்டுக்கு போனால் இஸ்லாத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாளா இருந்தாங்கன்னா கண்ணீர் விடுவாங்க, ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. ஆனால் உடனே கடவுளே நீ தான் அப்படியா என் புருஷனை விட்டு நான் என்ன செய்வேன், இவரை விட்டு நான் வாழ்க்கை என்ன, அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். ஏன்? நமக்கு மேலே உள்ள ஒரு பெரியவன் எடுத்த முடிவு, இது எதிர்க்கவும் இயலாது, மீறவும் முடியாது, மாற்றவும் இயலாது. நமக்கு ஒரு பயப்பட போகிறது கிடையாது, நம்ம சொல்கிறதுனால எந்த ஆக போகிறது கிடையாது. இறைவா நீ விட்ட வழி, இது எவ்வளோ நல்லா இருக்குது, கடவுளை
அப்போ எல்லா நிலையிலையும் வரதட்சணை வாங்காதங்கிறோம், வேணும் வாங்காதங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இறைவனை பெரியாளர் நினைக்கல அர்த்தம். உன்னை விட ஒரு பெரியவன் சொல்கிறான், அவன் தான் அனைத்துக்கும் பெரியவன், அவனுக்கு ஏதாவது ஒன்றும் கிடையாது அப்படி நினைத்தோமையானால் ஒவ்வொரு சட்டத்துக்கும் கட்டுப்படுவோமா இல்லையா? நான் கேட்குறேன், எல்லா மதங்கள்லையும் பஞ்சமா பாதகங்கள்னு ஒரு 5 சொல்கிறாங்கல்ல, 5 பெரிய பாதகங்கள்னு சொல்கிறாங்கல்ல, கொலை, களவு, சூது, இந்த மாதிரி காரியங்கள்லாம். இதை அந்த மதத்தில் இருந்து கொண்டே ஏன் செய்கிறாங்க? கடவுளுக்குள்ள மரியாதை அவ்வளவுதான். நீ பாட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டே நான் பாட்டு செஞ்சுட்டே இருப்பேன். அப்போ அந்த மாதிரி வந்தால் அதுக்கு பேர் மரியாதையா? அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எந்த விஷயம் செய்தாலும் அது ஒரு பெரியவனுடைய முடிவு, தீர்ப்பு. அந்த தீர்ப்பு கட்டுப்பட்டு போயிடணும், அதை மீற முடியாது. இப்போ எங்களுக்கு என்னென்னு கேட்டால், ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வைங்களேன், இறந்தால் கூட எங்களுக்கு ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அரபியில் உள்ளது. இதுக்கு தமிழில் என்னன்னு கேட்டால், இவர் இறந்து விட்டார், நாங்களும் அந்த இறைவனுக்காக உள்ள ஆளுங்க தான், நாங்களும் அவன்கிட்ட சேரக்கூடியவர்கள் தான். இவர் மட்டுமா போயிட்டாரு, நானும் தான் போக போகிறேன், அவன் எடுத்த முடிவு, இப்படி சொல்லிடணுமா? நாங்கள் இப்படி சொல்லி எங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டு அந்த பெரியவனுடைய தீர்ப்புக்கு சரணடைகிறோம். அப்போ அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லிவிட்டு அவனை எதிர்ப்பது, அவனை கிண்டல் பண்ணுவது, அவனை கும்மாளம் பண்ணுவது, என்ன இறைவன் இருக்கின்றானான்னு பாட்டு பிடிக்கிறது, என்ன அது மாதிரிலாம் சொல்கிறது. கடவுள்கிட்ட தான் இருக்கிறானா அவனை கொண்டு பார்ப்போம், அவனை அழைத்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடோட ஆடு என்று ஆட விட்டு இப்படிலாம் பாட்டு பிடிக்கிறானா இல்லையா? இவர் ஒரு காதலில் தோல்வி அடைஞ்சவுடனே கடவுள்கிட்ட கேட்குறாரு, வா உன்னையும் காதலிக்க வச்சு, உன்னையும் அந்த பொம்பளை ஏமாத்துறதை பார்க்க வச்சு, நீ துடிக்கிறத அழுவான், துடிச்சிடுவான், பட்டதே போதும் என்பான், இந்த பெண் குலத்தை ஏண்டா படைச்சோன்னு கவலைப்படலாம் படிக்கிறீங்களா? இதுதான் கடவுளை மதிக்கிறதா? அப்போ கடவுளுக்கு பொண்டாட்டியை கற்பனை பண்ணுறீங்க, பிள்ளையை கற்பனை பண்ணுறீங்க. இது பெரியவன்னா பெரியவன், பெரியவன் பிச்சை எடுத்து உங்கள்கிட்ட ஒன்றை நான் காசு கையேந்துறாங்கிறீங்க. பெரியவன்னா உங்கள்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, உங்களுக்கு தரணும். பெரியவன்னா அவனை பொண்டாட்டி இருக்கக்கூடாது, பெரியவன்னா அவன் பாத்ரூம் போகக்கூடாது, பெரியவன்னா அவன் நோய் வரக்கூடாது, பெரியவன்னா அவன் பலவீனம் வரக்கூடாது, முதுமை வரக்கூடாது. அப்படியான ஒரு பெரியவனாக கடவுளை நினைத்தால் மாத்திரம்தான் கடவுள் நம்பிக்கை அர்த்தம் இருக்குது. சும்மா நம்மளை மாதிரி ஒருத்தன் தான் கடவுள், நம்ம நண்பர்களுக்கு மத்தியில் திட்டிக்கிற மாதிரி கடவுளை திட்டிக்கிறலாம், இப்படின்னா கடவுளாது. அதுக்காக இஸ்லாம் என்ன சொல்லுன்னா, அல்லாஹ் அக்பருங்கிற அந்த ஒரு மந்திரத்தை முக்கியமான ஒரு கொள்கையாக பாங்க சொல்லும் போது கூட தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், தொழுகைக்கு வாருங்கள். தொழுகை நாங்கள் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அக்பர் தான் ஆரம்பிக்கும், சரியா? இறைவன் பெரியவன். அப்போ அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன்கிறது மனசில் உட்கார்மையானால் கடவுளை பற்றிய ஒரு மரியாதை அதிகரிக்கும், நம்முடைய பண்பாடுகள் அதிகரிக்கும். அதுக்காக மார்க்கம் அப்படி சொல்லுகிறது. இப்போ மற்ற மதத்தில் எல்லாருமே கோயிலுக்குள்ளே போகிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போகிறாங்க. ஆனால் இஸ்லாமத்தில் ஆண்கள் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க, அது ஏன்? அதாவது மற்ற மதங்களில் கோயிலுக்கு பெண்கள் போகிறாங்க, வாராந்திர வழிபாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள், ஆண்களோட பெண்கள் தான் ஜாஸ்தியாக கோயிலில் பக்தி உள்ளவர்களாக இருக்கிற காட்சியை பார்க்குறீங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தை பார்க்குறீங்க. முஸ்லீம் பள்ளிவாசல் அப்படி இல்லைன்னு கேட்குறாரு. அது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித். பெண்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் தடுக்கக்கூடாது, நபிகள் நாயகத்துக்கு உத்தரவு. அப்போ நபிகள் நாயகம் வாழ்கிற காலத்தில் பள்ளிவாசலுக்கு பெண்களும் வந்தார்கள், வருவதை தடை செய்யக்கூடாது என்று கடுமையான உத்தரவு போட்டிருந்தார்கள். இதுதான் நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள நடைமுறை. நபிகள் நாயகம் காலத்தில் மாத்திரமில்லை, 14 நூற்றாண்டுகளாக இன்றைக்கு அந்த நபிகள் நாயகம் பிறந்த மண்ணில் இதான் நடைமுறை. ஹஜ்ஜு செய்கிறாங்க, காட்டுறாங்கல்ல மக்காவில். பள்ளிவாசல்லையே புனித பள்ளி எங்களுக்கு மக்காவில் உள்ள பள்ளிவாசல் தான். எங்கள் ஊர் பள்ளிவாசலை விட பல மடங்கு சிறந்த பள்ளி அது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபாங்கிற பள்ளிவாசல் தான் பெரிய பள்ளிவாசல். அதில் ஆண்கள் பெண்கள் தொழுவுற நீ பார்க்குறீங்களா இல்லையா? டிவியில் மக்காவில் நடக்கிற ஹஜ்ஜுடைய காட்சியை லைவில் காட்டுறாங்கல்ல, ஆண்கள் தான் தொழுகிறாங்க, பெண்கள் தான் தொழுகிறாங்க. அந்த பள்ளிக்கு போகலாம்னா வேறு பள்ளிக்கு போகலாம்னு சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கு எல்லா பள்ளிவாசலையும் சவுதியில் அனுமதிக்கிறார்கள். மலேசியாவில் போனால் நீங்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை பார்க்கலாம். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கேயெல்லாம் இஸ்லாத்துக்கு கூட்டமாக சேர்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, ஆண்கள் வர்றாங்க. இந்தியா பாகிஸ்தானில் மாத்திரம், இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் மாத்திரம் இந்த முஸ்லீம் மன்னர்கள் மூடப்பேர் ஆட்சி பண்ணாங்க. அவங்க கொண்டு வந்த சட்டத்தினால் இது ஒரு பழக்கத்துக்கு வந்து விட்டதே தவிர எங்கள் மதத்தில் உள்ளது கிடையாது. தடுக்கக்கூடாது, பெண்கள் பள்ளிவாசல் வரக்கூடாது என்று சொல்லி இந்தியாவை ஆட்சி புரிந்த முஸ்லீம் மன்னர்கள் முஸ்லீம்களுக்கு அதை ஒரு நடைமுறை ஆக்கிவிட்டு போயிட்டாங்க. அது தொடர்ச்சியாக பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையும்
நாங்கள் பிரச்சாரம் செய்து எங்களுடைய நிர்வாகத்தில் 700 சச்சம் பள்ளிவாசல் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கீழே 700க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் பெண்கள் வர்றாங்க, வர்றாங்க, பெருநாளைக்கு வர்றாங்க, வெள்ளிக்கிழமைக்கு வர்றாங்க. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், ஆண்கள் கம்பல்சரியாக வரணும், பெண்கள் விரும்பினால் வரலாம், விரும்பினால் வீட்டுக்கு தொழுது விடலாம். ஏன்னு கேட்டால் வாரத்துக்கு ஒரு கோயில் போகிற மாதிரி விஷயம் இல்லை. இது 5 டைம்ஸ், ஒரு நாளைக்கு 5 முறை வரணும். 5 முறை வரணும் என்பது பிள்ளை வச்சுருப்பாங்க, அழுதுட்டு பால் கொடுக்க வேண்டியிருக்கும், பிள்ளை மட்டும் தூங்க போட்டு வர முடியாது, பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குமையானால் அவங்க அந்த தொழுகை வீட்டில் தொழுது கொள்ளலாம். வந்தால் வரலாம், ஆம்பளை கண்டிப்பாக வரணும், பெண்கள் விரும்பினால் வரலாம், இல்லாட்டி வீட்டில் தொழுது கொள்ளலாம். அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கே தவிர பெண்களுக்கு தடை மார்க்கத்தில் கிடையாது, எங்கள் நிர்வாகத்தில் உள்ள பள்ளிவாசலில் கிடையாது. இந்தியா பாகிஸ்தானை தவிர உலகத்தில் உள்ள எந்த ஒரு பள்ளிவாசல்களையும் பெண்களுக்கு தடை கிடையாது. இங்கேயும் நாங்கள் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம், மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தில் எந்த விதமான குற்றமும் கிடையாது, தாராளமாக பெண்கள் வரலாம். மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடாது பொதுவாக. எங்கள் அனைவருடைய அன்பு கட்டளை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கும், ஐயாவுடைய பகுத்தறிவு கருத்துக்களை கேட்க வந்திருக்கின்ற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும், ஐயாமார்களுக்கும், அம்மாமார்களுக்கும், இளைய தலைமுறைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கேள்விகள். நாம் இங்கே இருப்பது சில காலம்தான், இதை எண்ணி பார்த்தால் தெளிவாகும் அல்லவா? ஆகையினால் இந்த நீல வானத்திற்குள் அனைத்து கிரகங்களும் அடக்கம். அந்த அனைத்து கிரகங்களும் சில பல ஆண்டுகளாக, சில லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பிறகு ஒன்றோடு ஒன்று மோதி பிறகு சிதறிய கோளம்தான் பூமி என்று சொல்கின்றார்கள். அந்த சிதறிய கோளம் பூமி இந்த சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியினால் நின்று கொண்டிருக்கின்றன. பிறகு சந்திரனும் ஈர்ப்பு சக்தியால் நின்று கொண்டிருக்கின்றன. இந்த சூரியனை வளம் வந்து கொண்டிருக்கின்றன சந்திரனும் பூமியும் என்பதுதான் சயின்ஸ் முறை பிரகாரம் நான் கண்டறிந்தவைகள். ஆகையினால் சூரியனை மையமாக வள்ளுவ பிறந்தகை அழகாக சொல்லியிருக்கின்றார். நீங்கள் சொல்வதெல்லாம் கடவுள் அல்ல, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு. ஆனா என்ற எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையாக இருப்பதைப் போல ஆதி பகலவன், பகலில் தோன்றும் அவன்தான் இறைவன். அந்த சூரியன் இல்லை என்றால் பூமியில் எதுவுமே உண்டாயிருக்காது. அழுக்கு அணுவாகி, அணு புழுக்களாகி, புழுக்கள் ஒன்றொன்று சாப்பிட்டு அது ராட்சச புழுக்களாகி அதிலிருந்து பறவையினம், மனிதன, விலங்கினம் தோன்றுவதற்கு சான்றிதழ் சொல்லியிருக்கின்றார். ஆகையினால் 2000 ஆண்டுகள் வள்ளுவர், அவருக்கு முன்னால் பிறந்த புத்தர் 2500 ஆண்டுகள், அவர் அழகாக சொல்லியிருக்கின்றார், ஆத்மா என்ற ஒன்று இல்லை, அறிவுக்கு எட்டாத கடவுளை நினைத்து ஓலமிட்டு வாழ்க்கையை பாழாக்காதே, மறந்தும் கூட பிறருக்கு தீங்குகள் செய்யாதே, பிற உயிர்களிடத்தில் அன்பாக இருக்க கற்றுக்கொள். இத்தனை பேர் எத்தனை பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் புத்தரை பற்றி ஒருவர் கூட பேசவில்லை. காரணம், இந்த நாட்டில் புத்தருடைய சன்மார்க்கம் தான் இருந்திருக்க வேண்டும். ஏன் இல்லை? அந்நிய ஏகாதிபத்தியத்தால் அது முடக்கப்பட்டு விட்டது. அந்த புத்தருடைய சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்று புத்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது பெரியாருடைய நல்லதொரு கருத்துக்கள், அம்பேத்கருடைய நல்லதொரு கருத்துக்கள். ஆகையினால் செந்தமிழை வணக்கம் சொல்ல ஆதி திராவிடர்கள் வாழ்வினை சீரோடு வழக்கம் 5 இலக்கணங்கள் 5 உலக அரங்கனுக்கு முதல் நீ தந்ததாலே என்பது சொல்லுக்கும் பொருளுக்கும் வாழ்க்கைக்கும் செய்யலுக்கும் அணைக்கும் தனித்தனியாக இலக்கணம் கட்டு உலக அரங்கில் அரங்கேற்றம் செய்த ஆதி திராவிடான மக்கள். அந்த ஆதி திராவிடான மக்களிலிருந்து பிறந்து வளர்ந்து வெளியில் சென்றவர்கள் தான் சாதி இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்பது ஆணித்தரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்கு தகுந்த ஆதாரங்களை தயவு செய்து ஐயா அவர்கள் விளக்கமாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா என்ன கேட்குறாங்கன்னா, சூரியன் இருக்கு இல்லையா, அதைத்தான் எல்லா கோள்களும் சுற்றிக்கிட்டு வருது, அதே வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சூரியனையே நம்ம வணங்கிடலாமே, கடவுள் ஆக்கிடலாமே என்பதுதான் அதான் கேட்குறீங்க. சூரியன் வணங்கன் அதான் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல் விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோங்க, சூரியனில் எவ்வளோ ஆற்றல் வந்தாலும் சூரியனுக்கு அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதான்னு அறிவு இல்லை. வெளிச்சம் அதிலேருந்து வருது, இதுலேருந்து வெளிச்சம் வர்றதுனால இதுக்கு பேச முடியுமா? நான் பேசுவதை செவியுறுவதற்கு அதில் என்ன இருக்கிறது? அதுக்கு எனக்கு பதில் சொல்ல என்ன இருக்குது? என் தேவையை நிறைவேற்றுவதற்கு புரிந்து கொள்வதற்கு மூளையாச்சு இருக்கிறதா? அது ஒரு நெருப்பு கோலம். என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? சூரியன்கிறது அது ஒரு வாயு கோலம். அது நெருப்பு பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அதில் எதுவும் நீங்கள் பேசினாலும் வழங்காது, உங்களது பார்க்காது, உங்கள் தேவையை நிறைவேற்றாது, உங்களுக்கு பிள்ளையே தராது. அப்படின்னு பார்க்கும் பொழுது
முதல்ல கடவுளுக்கு தேவை என்பது அறிவு. மனுஷனுக்கே அறிவு இல்லைன்னு நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். அப்போ கடவுளுக்கு என்ன தேவை? அறிவு இருக்கணும். இது அறிவே இல்லாத ஒரு சூரியனை வணங்குவது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாது. ஒன்று. இரண்டாவதாக அந்த சூரியனை தான் எல்லாம் சுற்றி வருதுங்கிறாங்கல்ல, அது கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு விஞ்ஞானத்தில் உள்ள 1% கூட அது இருக்காது. ஏன்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் பல கேலக்சிகள் இருக்குது. இந்த ஒரு சூரியன் மாதிரி ஏராளமான சூரிய குடும்பம் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறனால சூரிய குடும்பம் சொல்லிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இந்த கேலக்சியை கடந்து போனீர்களேயானால் இன்னும் ஒரு சூரியன், அதை சுற்றி ஏராளமான கோடு, இன்னும் ஒரு சூரியன், அதை சுற்றி ஏராளமான கோடு என்று லட்சோப சூரியன்கள் இருக்குது. இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக நீங்கள் பார்க்கிற சூரியனை விட இன்னும் பிரம்மாண்டமான சூரியன்களும் அதை சுற்றி இதே மாதிரியான கோடுகளும் கூட பல கேலக்சிகள் இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம ஒரு சின்ன இடத்துல உட்காந்து இதுதாங்கிட்டு இருக்கோம். இது ஒன்றுமே கிடையாது. பிரபஞ்சத்துடைய சைஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த சூரியன் ஒன்றுமே கிடையாது. இதைவிட மகா ஆற்றல் பொருந்திய சூரியன்கள் எல்லாம் இந்த கேலக்சி தாண்டி போகும் பொழுது இருக்கிறது. அதையும் ஏராளமான நட்சத்திரங்கள்லாம் சுற்றிக்கிட்டு வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிங்கும் பொழுது அதையெல்லாம் விட்டு எப்படி வணங்குறது? இல்லை, இன்னும் சொல்ல, எல்லாம் சுற்றுறது என்பதனால வணங்கிட முடியுமா? நாடு செக்கை சுற்றுறதுனால அந்த செக்கை வணங்கிட முடியுமா? வணங்குவது என்பதற்கு நம்மளை படைத்திருக்கணும், நம்மை உருவாக்கி இருக்கணும், நமக்கு அறிவை தந்திருக்கணும், நமக்கு சிந்தனையை தந்திருக்கணும், நம்ம முறையீட்டை கேட்க வேண்டும், நம்ம தேவைகள் நிறைவேற்ற வேண்டும், நம்மளை கண்காணிக்க வேண்டும், நம்ம நல்லது செஞ்சால் பரிசு தர வேண்டும், நம்ம தப்பு செய்தால் தண்டிக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூரியனை ஒருத்தன் படைத்தானே, அவன் தான் கடவுளாக இருப்பானே தவிர சூரியன் எப்படி கடவுளாக இருக்கு? இந்த சூரியனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து அதிசயிக்கிறீங்களே, இதை விட பிரம்மாண்டமான பல சூரியன்கள் இருக்க. அப்போ யார் எந்த சூரியன் போட்டி போட்டால் என்ன வருது? என்னை வணங்கு உன்னை வணங்குண்டு. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்தது இந்த சூரியன்லேருந்து வெடிச்சு தான் எல்லாம் வந்துச்சுங்கிறது இருக்குல்ல, அது பழைய விஞ்ஞானம், இப்போ கிடையாது. முந்தைய அப்படி சொல்லி கொண்டிருந்தார்கள். ஈவரா பெரியார் அவர்கள் கூட அப்படி தான் எழுதியிருக்கிறார். சூரியன் வெடித்து சிதறி அது இருந்தால் அந்த காலத்து விஞ்ஞானம் அவர் தப்பு கிடையாது. அந்த காலத்து அறிவியலில் என்ன சொன்னாங்களோ அதை தான் ஈவரா பெரியார் எழுதியிருக்கிறார். அந்த கருத்து தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சூரியன்லேருந்து வெடிச்சு வந்தது, அப்படி வெடிச்சுலாம் வர கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னபடி ஒரு அணு வெடித்தது, அது சிதறியது, அதிலிருந்து அளப்பரிய சக்திகள் வெளிப்பட்டது, அதில் பல துகள்களாக புகை மூட்டம் ஏற்பட்டது. ஒவ்வொரு இடத்துல ஒரு புகை மூட்டம் பூமியாக உருண்டது, சந்திரனாக உருண்டு கொண்டது, சூரியனாக உருண்டு கொண்டது. அப்படித்தான் உருவானுச்சுன்னு தான் விஞ்ஞானிகள் கேலக்சி எல்லாம் உண்டானது. அந்த ஒரு அணு வெடித்ததனால்தான் ஏற்பட்டது என்பது தான். அதாவது கடவுளின் துகள் என்கிற பெயரில் டெஸ்ட் கூட பண்ணாங்க. பூமிக்கு அடியில் ஒரு அணு வெடிக்க செய்து அதனால் எத்தகைய ஆற்றல்கள்லாம் ஏற்படுது என்பதையெல்லாம் அதை கண்டுபிடிச்சி அது கடவுளின் துகள் என்று கூட பேர் வைத்தார்கள். அப்போ அந்த மாதிரி தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்போ சூரிய மைய பிரச்சனை அடிபட்டு போயிடுது. சூரியனை சுற்றி வருதுங்கிறீங்களா, அதிலிருந்து பிரிந்ததுனால் சுற்றி வரல. ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, சூரியனுக்கு இருக்கிறது, பூமிக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சந்திரன் சூரியனை கூட சுற்றுறது கிடையாது. சந்திரன் பூமியை தான் சுற்றுது, பூமி சந்திரனை சேர்த்து எடுத்து போய் சுற்றுகிறது. அப்போ பூமியை சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா பூமி தான் கடவுண்டாயிரும். இப்படி பார்த்ததுனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முன்னாடி குரானில் ஒரு சம்பவம் இருக்குது. இப்ராஹிம்னு சொன்னாங்க. இப்ராஹிம் தீர்க்கதரிசி ஆபிரகாம் இருந்தார். அவர் என்ன செய்கிறார், அந்த மக்கள்கிட்ட போய் கடவுளை பற்றி சொல்கிறாரு. நட்சத்திரத்தை காட்டி, நீங்கள் கல் மண்ணெல்லாம் வணங்குறீங்க, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லை, வெளிச்சமாச்சு வருது, நட்சத்திரத்தை வணங்குங்க, இதுதான் என் இறைவனுங்கிறார். அப்புறமேல் நட்சத்திரம் வச்சு அது மறைஞ்சு போனவுடனே மறைஞ்சு போயிடுச்சு, இது இப்படி கடவுளாக இருக்கு, இது சரியில்லையே. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சந்திரனை காட்டுறாரு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை வணங்கிடுவோமே அப்படிங்கிற மக்கள் அந்த அவர்களால் தயாரித்து கொண்ட தெய்வங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து மீட்பதற்காக வேண்டி சந்திரனை கடவுண்டார். மக்கள்லாம் அது கரெக்டாக இருக்குன்னு வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணார், இதுவும் மறைஞ்சு போச்சுடா, இதுவும் கடவுள் இல்லை அப்படின்ட்டார். இது கூடுது குறையுது, இது கடவுள் கிடையாது. அடுத்த நாள் என்ன செய்கிறாரு, சூரியனை காட்டுறாரு, இது ஹாதா அக்பர், இது பெருசாக இருக்குது, இது கடவுள் ஆகிக்கிறோமோ அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவர் பக்கம் பின்னாடி வரும்பொழுது இதுவும் கடவுள் கிடையாது, இது இந்த மறைஞ்சு போச்சு. நான் யாரை வணங்குவேன் என்று கேட்டால், இவற்றையெல்லாம் யார் படைத்தானோ, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் படைத்து ஒரு சூப்பர் பவர் இருப்பானே, அவனைத்தான் வணங்குவேன் என்று சொல்லி அவர் அந்த மக்களை தெளிவுபடுத்தினார்னு வருது. அதனால் சூரியன் கடவுள் என்பதெல்லாம் எங்களுக்கு அதில் போயிட்டு நாங்கள் திரும்பி வந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? மெயினாக பார்க்க வேண்டியது, கடவுள்னு சொல்வதாக இருந்தால் நம்மளை படைச்சிருக்கணும். கடவுள்னா நம்மளை உருவாக்கியிருக்கணும், அதான் கடவுள். சூரியன் நம்மளை படைக்கவே கிடையாது. நம்முடைய எல்லா உணவுக்கும் பொறுப்பேற்றிருக்கணும், சூரியன் பொறுப்பேற்றுக்குள்ள கிடையாது. நமக்கு இந்த பரிசுகளை தண்டனை தரக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்கணும், அதுக்கு அதெல்லாம் கிடையாது. எத்தனை பெரிய சக்திகள் வெளிப்பட்டாலும் அதை கொடுத்தான ஒருத்தன்
அவனை தான் கடவுளாக்கணும். அறிவு உள்ள ஒருத்தனை கடவுளாக்கணுமே தவிர அறிவற்றவைகளை கடவுள்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் இருக்குதுல்ல? கடவுள் நமக்கு எதுக்கு? அதுக்கே மூளையில் நமக்கு என்ன செஞ்சிடும்? அது சுயமாக ஏதாவது செய்யுமா? இன்னும் சொல்லப்பட சூரியன் சுயமாக ஏதாவது செஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? அது ஒரு மிஷின் மாதிரி கடவுள் சுற்றி விட்ட மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதனுடைய வேகம் கணக்கிடப்படுகிறது, சுழற்சி கணக்கிடப்படுகிறது. இத்தனை மணிக்கு ஒதுக்கி இத்தனை மணிக்கு மறையும்னா கரெக்டாக புரியுதுன்னா அது ஒருத்தனுடைய ஆர்டர் படி போய்கிட்டு இருக்கே தவிர இதை தவிர வேறு ஏதாவது செஞ்சிச்சா? சூரியன் வெள்ளடி வர்றதுக்காக சூரியன் இறங்கி காசை கொட்டி விட்டு போனது பார்த்தீங்களா? அது உதிக்கிது மறையுதுங்கிறத தவிர வேறு என்ன டியூட்டி அது பண்ணிச்சது? அதுன்னு நீங்கள் பார்த்தது என்ன? ஒன்றுமே கிடையாது. அது நமக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. அதனால நம்ம அப்படிலாம் கடவுளை தீர்மானிக்கக்கூடாது. எல்லாத்தையும் படைத்த சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் கடவுளாக இருக்க முடியும் அப்படி நம்புறது தான் அறிவுபூர்வமானது. ஐயா வணக்கம், என் நேம் பாண்டி, நான் வெட்டுவாங்கலேருந்து வரேன். சில கேள்விகள் கேட்கேன், நீங்கள் பதில் சொல்லும்போது சில நேரத்துக்கு நான் உடலை திருப்பி கேட்டாலும் கேட்பேன், எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. இந்த கேள்வின்னா அல்லாஹ்னா யார், இஸ்லாம்னா என்ன, மற்ற மதத்தவங்க இஸ்லாமுக்கு எதுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிங்க? அதுதான் சொல்லுங்கள். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாண்டா யார், இஸ்லாம்டா என்ன, மற்ற மதத்தவங்க இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதல்ல அல்லாண்டா யார் என்ற இஸ்லாமிய நம்பிக்கை இப்படி தான் நாங்கள் இதை சொல்ல முடியும். அல்லாண்டா யாருன்னு கேட்டால், இந்த அகில உலகத்தையும் படைத்த ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு தாய் தந்தை கிடையாது, அவனை பெற்றவங்க யாரும் கிடையாது, அவனுக்கு பொண்டாட்டி கிடையாது, அதனால் பிள்ளைகளும் கிடையாது, தாய் தந்தை இல்லாதனால அண்ணன் தம்பியும் கிடையாது. தனியாக ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் கடவுள். அவனுக்கு இயலாத எதுவுமே கிடையாது. அவனுக்கு நோய் கிடையாது, முதுமை கிடையாது, மரணம் கிடையாது, பலவீனம் கிடையாது, அவனுக்கு சாவு கிடையாது. அப்படியான சூப்பர் பவர். அவன் எதை நினைத்தானோ ஆகு என்றால் ஆகிவிடும். ஒரு உத்தரவு தான். இந்த பிரபஞ்சம் கூட வெடின்னு ஒரு உத்தரவு போட்டு உண்டானது தான். ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் என்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி படைத்தவன். உலகத்தில் என்னென்ன நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு பதிவேட்டில் அவன் ரெக்கார்டு செஞ்சபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை மீறி எதுவுமே நடக்காது என்று ஒரு சூப்பர் பவராக ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்புவதற்கு பெயர் தான் கடவுள். மற்ற கடவுளை இறைவன் சொல்வதற்கு இது வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க ஒரு மனுஷனை கூட இறைவன்ருவாங்க, மனுஷனை கூட கடவுள்ருவாங்க, மழை ஜலத்தை சுமந்துட்டு இருக்கிறவங்க கடவுள்ருவாங்க. அல்லாங்கிறத சொல்லவே முடியாது. அல்லாங்கிறத யாருக்கு சொல்ல முடியும்னா, எந்த மனிதனுக்கும், எந்த மகானுக்கும், எந்த சக்திகளுக்கும், எந்த பொருள்களுக்கும், எந்த உயிரினங்களுக்கும், உயிரற்றவைகளுக்கும், செத்தவனுக்கும் சொல்ல முடியாத, பயன்படுத்த முடியாத, அவனுக்கு மாத்திரமே பயன்படுத்த முடியக்கூடிய ஒரு சொல். இப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம். இது இஸ்லாம் சொன்னதுனாலே நம்புகிறோம். அறிவியல் பூர்வமாகவும் இப்படி ஒரு சூப்பர் பவர் இல்லாமல் இயங்க முடியாது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம். அந்த நாத்திய விவாதம் ஒரு செய்தி உங்களுக்கு தர சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்து அதில் தெரிஞ்சுக்கிறீங்க கூடுதல் விவரம். இதுதான் அல்லாங்கிறது. இஸ்லாம்டா என்ன? இந்த அகிலத்தையும் படைத்த இறைவன் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், முதல்ல ஒரு மனிதரை படைக்கிறான், ஒரு ஜோடியை. அவர் வழியாக மக்கள்லாம் பழகி பெறுகிறாங்க. அந்த ஜோடிக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆதம் அவருக்கு இதை செய்ய இதை செய்யாத என்று கடவுள் கட்டளை போடுறாரு. என்னை மட்டும்தான் வணங்கணும், என்னால் படைக்கப்பட்டது வணங்கக்கூடாது, உன்னால் படைக்கப்பட்டதை வணங்கக்கூடாது, உன்னையும் அவற்றையும் யார் படைத்திருக்கிறேனோ அந்த இறைவனாக என்னைத்தான் நீ வணங்க வேண்டும் என்று நான் தான் எஜமா, நின்று அடிமை, இதான் சொல்லி ஆதம் முதல் மனிதர் கடவுள் சொல்கிறார். சொல்லி சில இதை திங்கலாம், திங்கக்கூடாது, செய்யலாம், செய்யக்கூடாது என்று முதல் மனிதருக்கே கட்டளை போட்டார். அந்த கட்டளைகள் தான் இஸ்லாம். முகமது நபி கொண்டு வந்தது அல்ல இஸ்லாம். அவருடைய காலத்துக்கு பிறகு வந்தவர்கள் அவரையே கடவுளாக்கி விட்டார்கள், அவரையே சிலையாக்கினார்கள், அவரையே கும்பிட ஆரம்பித்தார்களா. இன்னொரு இறை தூதர் இது தப்பு, அவர் மனிதர் தான், அவர் கடவுள் இல்லை, அவரையும் உன்னையும் படைச்ச இறைவனை வணங்கு என்று அவர் சொன்னார். அவர் கொஞ்ச நாளைக்கு பிறகு அதையும் மாற்றிவிட்டாங்களா. அடுத்து ஒருத்தர் வர்றார். இப்படியே வந்து கடைசியாக முகமது நபி அவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா 360 சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கடவுள். அந்த மாதிரி வணங்குற மக்கள்கிட்ட இது கடவுள் இல்லை, நீங்களாக உண்டாக்கிட்டீங்க கடவுளுடைய, கடவுளை இறக்கி வச்சாரு, நீங்கள் தான் செதுக்குனீங்க, நீங்கள் தான் வடிச்சிங்க, நீங்கள் தான் வடிவம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் கலர் பூசினீங்க, அப்போ நீங்கள் தான் அது கட்டி, இது எப்படி கடவுளாக முடியும்? உங்களை படைத்தவன் கடவுளா, நீங்கள் படைத்து கொண்டது கடவுளா என்றெல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக மக்களை சிந்திக்க வைத்தார். இது முகமது நபி சொன்ன புது விஷயம் கிடையாது. முதல் மனிதர் சொன்னார ஒரு இறைவன் இருக்கிறான்னு சொல்லி, அதுதான் இஸ்லாம். அதைத்தான் எல்லா இறை தூதரும், இயேசுநாதர் சொன்னதும் இஸ்லாம் தான், மோசே சொன்னது இஸ்லாம் தான், முகமது நபி சொன்னது அந்த இஸ்லாம் தான். அவர் கடைசி இனிமேல் யாரும் வரமாட்டாங்க, அவருடைய போதனைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனால
இதுதான் இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கம். இது ஒரு பேசிக்காச்சா. அடுத்து என்னன்னு கேட்டால், ஒரு இறைவனை நம்பிட்டோம், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். இதான் மெயினான நம்பிக்கை. இஸ்லாத்தினுடைய பேசிக்கான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த உலகம் ஒரு நாள் மொத்தமாக அழிக்கப்படும். விஞ்ஞானிகளும் சாத்தியம் இருக்குன்னு ஒத்துக்கிறான். இப்போ சில ஆண்டுகளில் அது பல லட்சம் ஆண்டுங்கிறான். ஏன்னா இத்தனை ஆண்டு இருந்துட்டு போகுது. ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்படும். அழிக்கப்ப சூரியன் சந்திரன் எல்லாம் தூள் தூளாக சுக்குநூறாக செதறி தூள் தூளாகி விடும் என்றெல்லாம் குரானில் இருக்குது. எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு அவன் தன்னுடைய வல்லமையை கொண்டு அனைவரையும் திரும்ப உயிர்ப்பித்து எழுப்புவான். முதல் மனிதர் இருக்கார, அவரில் துவங்கி அழியும் போது இருந்தார்களே அவர்கள் வரைக்கும் எல்லாரையும் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்பி இந்த உலகத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் அவனை எடுத்து காட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஜிப்பு வச்சுருக்கேங்கிறான், அவனுடைய இதில் சாட்சி சொல்லக்கூடியதை பதிவு வச்சுருக்கேங்கிறான். அதை எடுத்து அவன்கிட்ட படித்து காட்டி, நீ திருநியா, விபச்சாரம் பண்ணியா, கொள்ளையடிச்சியா, கொலை செஞ்சியா, கலப்படம் பண்ணியா, என்னை வணங்குற இடத்துல நீ கல் மண்ணெல்லாம் வணங்குனியா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டு அவர் அந்த குற்றங்கள் அனைவருக்கும் தண்டனை கொடுப்பாரு, நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாரு. அந்த வாழ்க்கைக்காகத்தான் இங்கே வாழணும். இந்த உலகத்து ஆதாயத்தை வாழக்கூடாது. நல்லவரை கடவுள் சோதிப்பார். எந்த அளவுக்கு நீ உறுதியாக இருக்கிறேன்னு பார்ப்பதற்காக சோதிப்பார். நான் இறைவனை ரொம்ப நம்புவது அருமையில் இருப்பேன், சாப்பாடு கஷ்டப்படுவேன். முகமது நபியே கஷ்டப்பட்டார். 2 நாள் 3 நாளைக்கு அடுப்பு பற்ற மாட்டாங்க வீட்டில், தண்ணியை குடித்து கொண்டு வாழ்ந்தார். அதெல்லாம் இந்த உலகத்தில் நான் கணக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இவர் செய்தியை சொல்லும், அடித்தாலும் உதச்சாலும் திட்டினாலும் ஊரை எதிர்த்தாலும் எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அங்கே நாங்கள் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அந்த சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் அழிவு கிடையாது, நிரந்தர வாழ்க்கை. இத்தனை வயசில் மரணங்கிறது கிடையாது, முதுமை கிடையாது, என்றென்றும் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதை மீறி நடந்தால் நரகத்தில் போட்டு என்றென்றும் கடவுள் தண்டிப்பார். இதெல்லாம் படைத்த கடவுளுக்கு திரும்ப படைக்கிற கஷ்டம் கிடையாது. படைக்கிறது இப்போ கஷ்டம். இதை ஃபஸ்ட்டு படைச்சவன் ரொம்ப சிரமப்பட்டிருப்பான். 2வது படைக்கிறவன் டை போட்டு ஊற்றி எடுத்துடலாம். 2வது படைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளை முதல்ல கடவுள் படைச்சு விட்டாரா, இதே மாதிரி இன்னொருக்கா படைக்கிற பெரிய விஷயமா? நம்ம ஒன்றும் இல்லாமல் தானே இருந்தோம். ஒரு 100 வருஷத்துக்கு நீங்களாம் எங்கே இருந்தீங்க? எங்கேயும் இருக்கல. என்னவா இருந்தீங்க? என்னவும் இருக்கல. அப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்த உங்களை படைத்த அந்த கடவுள் மீண்டும் ஒன்றும் இல்லாமல் போன பிறகு ஒரு ஆகண்டு ஆயிட போகிறீங்க. அவ்வளோ ரெக்கார்டு இருக்குது, நினைச்சே நடக்கக்கூடியது. அப்படியான ஒரு கடவுள் முன்னால் நிறுத்தப் போகிறோம் என்று நம்பி அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையில் நேர்மையாக வாழணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது, பிராடு பண்ணக்கூடாது, கலப்படம் பண்ண விசாரம் பண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இதையெல்லாம் கடைப்பிடிச்சு நடந்தால் அங்கே வெற்றி, இல்லைன்னா வெற்றி இல்லை. இதனால தான் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம். அந்த மாதிரியான தீமைகள்லேருந்து விலகி நடப்பதற்கு இந்த நம்பிக்கை எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. இதாச்சு 2வது கேள்வி. 3வது, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும்னு விரும்புகிறீங்கன்னு இருக்கிறாங்க. விரும்பத்தான் செய்யணும். ஒவ்வொருத்தரும் அவர் சரின்னு சொல்வதற்கு எல்லோரும் வந்து விரும்பத்தான் செய்வார். ஒரு திமுக கட்சிக்காரர் என்ன செய்வார்? எல்லோரும் திமுக வேணாம் நல்லது விரும்பத்தான் செய்வார். ஒரு அண்ணா திமுக காரர் என்ன செய்வார்? எல்லோரும் அண்ணா திமுக வேணாம் ஜெயலலிதா விரும்பத்தானே செய்வாங்க, அவர் விரும்பத்தான் செய்வார். ஒரு காங்கிரஸுக்காரர் எல்லோரும் காங்கிரஸ் வேணாம் நல்லதுன்னு விரும்பத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி இது ஒரு நல்ல, அவங்க விரும்புறதுல ஒரு ஆதாயம் இருக்கும். அவங்க எது விரும்புவாங்க? எல்லாரும் அந்த கட்சிக்கு போனால் ஓட்டு போடுவீங்க, சீட்டில் உட்கார வைப்பீங்க, சம்பாதிப்பாங்க, அதுக்கு விரும்புவாங்க. நாங்கள் இது விரும்புகிறோம் என்று கேட்டால், நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும். நாங்கள் அரசியல் கட்சிக்காக விரும்பலை. நீங்கள் எல்லாம் வந்த உடனே தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்காக விரும்பவில்லை, உங்களுடைய ஆதாயத்தை அடைய விரும்பவில்லை. நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் யாரையோ நீங்கள் தெரியாத நாங்கள் விட்டுட்டு போயிட்டுருக்கோம். உங்களிடத்து எந்த எதிர்பார்ப்பு? நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்று கேட்டால், கடவுள் கண்டிப்பாக விசாரிப்பார், நாங்கள் நம்புகிறோம். அதில் நீங்கள் வெற்றி பெறணும். நீங்கள் அந்த ஒரு இறைவனை நம்பி அவனுடைய கேள்விகளை தப்பித்துக் கொள்வதற்கு ஆசைப்பட்டால் நீங்கள் வந்தால் நல்லதுன்னு விரும்புவோமே தவிர, மற்றவர்களைப் போல காசு கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்து உருட்டி மிரட்டி அந்த மாதிரி எல்லாம் வேலைகள் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆசைப்படுறோம். எல்லாரும் வந்தால் நல்லா இருக்கும். எதுக்கு ஆசைப்படுறோம்? நீங்களும் அந்த ஆதமுடைய இப்போ எங்கள் சகோதரன், எங்கள் கூட பிறந்த ஒரு தாய் தந்தைக்கு நம்ம பிறந்திருக்கோம். இப்போ நாங்கள் போகிற நல்ல வழி தெரியும் போது அந்த வழிக்கு நீங்கள் வந்தால் நல்லது நாங்கள் ஆசைப்படுறது தப்பா? அந்த மாதிரி ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கிறது உண்மைதான். அதுக்கு காரணம் உலக ஆதாயம் கிடையாது. உங்கள்கிட்ட எந்த ஒரு பெரிதும் நாங்கள் எதிர்பார்க்கவும் போகிறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் வேணும். ஏன் ஆசைப்படுறோங்கிற கூடிய பதில்.